வெற்றிகரமாக 25 சத்சங்கங்களை கடந்து 26வது சத்சங்கத்துக்குள்ளே நம்மளை அடியெடுத்து வைக்க பொன்னம்பல குருநாதர் திருவுள்ளம் கொண்டிருக்கிறார். 25 சத்சங்கங்கள் நடக்கிற வரையிலும் தமிழ்நாடு லெவலில் போயிருந்த நம்மளுடைய பொன்னம்பல சுவாமிகளுடைய சத்சங்கம் அந்த பரப்பளவு இன்னைக்கு உலக அளவில் போயிருக்குது. அது ரொம்ப ஐயாவுக்கு தான் மிக பெரிய நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா அந்தமான் நிக்கோபார், மலேசியா, சிங்கப்பூர், அப்புறம் நியூசிலாந்து, யூஎஸ், அமெரிக்காவிலேருந்து எத்தனையோ பேர் இந்த கடந்த அந்த பாம்பன் சுவாமிகளுடைய மகா குரு பூஜையை கடந்து இந்த நேற்று வரையிலும் அத்தனை அடியார்கள் வெளிநாட்டிலேருந்து ஃபோன் பண்ணி இது மாதிரி திருவான்மியூரில் நடக்குதுன்னு நினச்சிக்கிறாங்க இந்த சத்சங்கம். ஏன்னா பாம்பன் சுவாமிகள் திருவான்மியூரில் மடம் இருக்கிறதுனால இது திருவான்மியூரில் இந்த சத்சங்கம் நடக்கிறது நினச்சின்னா எப்போ ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க நிறைய பேர். இல்லைங்கம்மா, இது மாதிரி எங்களுடைய பொன்னம்பல சுவாமிகள். ஓ அப்படியா, அது யாருங்க அப்படின்னாங்க. இது மாதிரி எங்களுடைய குருநாதர், எங்களுடைய மூதாதையர்கள் தான். அது எங்கே இருக்குதுன்னு கேட்டு பல அன்பர்கள் ரொம்ப வாழ்த்துக்கள் தெரிவித்திருந்தார்கள். எல்லாமே குருநாதருடைய கருணை தான். 25 சத்சங்கம் வரையிலும் நம்ம லெவலில், நம்ம தமிழ்நாட்டு லெவலில் போயிருந்து மதுரையிலேருந்து தெற்குலேருந்து நிறைய பேர் போன்னு வரோம். ஆனால் இந்த 25வது சத்சங்கம் முடிஞ்சு பாம்பன் சுவாமிகளுடைய அந்த வீடியோவானது 1,75,000 பேருக்கு மேலே அதை பார்த்துருக்குறாங்க. அதனால் அதில் பல அன்பர்கள், வெளிநாட்டு அன்பர்கள், அவங்களாம் ஃபோன் பண்ணி நம்மளுடைய பொன்னம்பல சுவாமிகளை பற்றி தெரிந்து கொண்டார்கள். குருநாதர் உலகம் முழுக்க பரவுறது ரொம்ப மகிழ்ச்சி தெரிவிக்கிறது. பாம்பன் சுவாமிகள் பற்றி நம்ம பேசியிருந்தோம் இல்லையா, அது இன்னொரு கூடுதல் ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு மகிழ்ச்சிக்கான விஷயம்னா, பாம்பன் சுவாமிகளுடைய பேரன் பார்த்துட்டு ஃபோன் பண்ணாங்க. பாம்பன் சுவாமிகளுக்கு பேரன் இருக்கிறாரா அப்படின்னா, பாம்பன் சுவாமிகளுக்கு 3 குழந்தை. அவர் அப்பா இருக்கிற வரையிலும் அவர் ஃபேமிலி ஓரளவுக்கு போயிருந்து. எப்பவுமே இறை தொண்டு ஆற்ற வருபவர்களுடைய வாழ்க்கையில பலவிதமான துன்பங்கள் வரும். துன்பங்கள் தான் அதற்கு அடித்தளமே. ஓடவே முடியாது, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. செத்து சுண்ணாம்பாகணும், அதுக்கு துணிச்சலா இருக்கணும். அது செத்து சுண்ணாம்பாகிற அளவுக்கு வரும் சோதனை. ஏன்னா அது வைக்கக்கூடாத இடத்துல கால் எடுத்து வச்சிட்டோம். ஏன்னா பகை யாருக்குன்னா, ஆன்மா இறைவனோட சேரணும், அது இறைவனோட சேரலை. இது அதுக்கு எதிரியான ஆணவத்தோட சேர்ந்துடுச்சு. இப்போ இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறாருன்னா, இந்த நொடியில கூட அது விடாது. என்னடா எனக்கு எதிரி வீட்டில் உட்காந்துங்கிறோம். எது ஆணவம்? டேய், எனக்கு வேண்டாத ஆள் வீட்டில் உட்காந்துற, கிளம்பு கிளம்பு, இங்க இருக்காத, கிளம்புன்னும் இழுக்கும். கோவிலுக்கு எத்தனை பேர் போறோம், எத்தனை பேர் 5 நிமிஷத்துக்கு மேல சாமி முன்னாடி நிற்க முடியுது? அவங்க அலோவ் பண்ணிட்டாங்க, சரி இன்னைக்கு நின்று பாருப்பா அப்படின்னு கோயிலே சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க. 5 நிமிஷத்தை கடந்து எத்தனை பேர் நின்று சாமி கும்பிடுவீங்க? விடாது. டேய், நம்ம எதிரிடாம அவங்க கூட என்ன நிக்கிற, கிளம்பிடானோ. ஆணவம் அதுக்கு மேல நிக்க முடியாது உன்னால, நீ என்ன பிளான் பண்ணின்னு போனாலும். ஏன்னா அந்த ஆணவம் என்பது ஆண்டவனுக்கு எதிரி, ஆணவத்துக்கு ஆண்டவன் எதிரி. இப்போ நம்ம 2 பேர் கூட கூட்டு வச்சுக்கிறதுனால நம்மளால சரியா வாழ முடியாது, சரியா வாழ முடியாது. இப்போ இந்த 2த்துல ஏதாச்சும் ஒன்று கொல்லணும், ஒன்று விடணும். ஏதாச்சும் ஒன்று கொண்டுட்டு ஒன்று விடணும். ஒன்று கடவுள் இல்லடா அப்படின்ட்டு முழுக்க முழுக்க ஆணவத்தை கூட சேர்ந்துடணும். அதுக்கும் நம்ம மனசு விடாது. இல்லை, நான் கடவுள்கிட்ட சேர்ந்துடுறேன், இந்த ஆணவமே வேணான்ட்டு முயற்சி முடிவு பண்ணி அதை வெட்டி விளாசினாலும் நம்மளை விடாது. அது இழுத்து வந்துடும். இப்போ 2த்துக்கு மத்தியில் நம்ம போராடுற போராட்டம் தான் நம்மளுடைய வாழ்க்கை. இதை செலக்ட் பண்ணி அப்படி தெளிவான முடிவு எடுத்து நம்ம ஆண்டவன் நோக்கி, நீ வேற வழியில் ஆணவம் போய் ஐயோ அது நம்மளை அழிச்சிடும், அதுலேருந்து மீண்டு வந்துடணுன்ட்டு நீ மீண்டு வந்த பின்னாடி உங்களுக்கு நடக்கிற சோதனைகள் தான் எல்லையில்லாத சோதனை. எல்லையில்லாத சோதனை எவனும் அனுபவிக்க முடியாது உலகத்துல. அப்படிப்பட்ட சோதனை யாருக்கு வரும்னா, அந்த ஆணவத்தை வீழ்த்தி இறைவனோடு நான் கலக்க போறேன்னு புறப்படுகின்ற ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஏற்படுகின்ற துன்பங்கள் யாராலையும் பார்க்க முடியாது, யாராலையும் அனுபவிக்க முடியாது. அப்படியேற்பட்ட துன்பங்கள் வரும். இப்படியாவது நீ விட்டு மறுபடியும் ஆணவத்துக்கிட்ட ஓடுவியான்னு பார்க்கும். ஆணவம் வல்லிருள் இழுக்கும். இல்லை, அந்த துன்பத்தையும் நான் தாண்டிட்டேன், என்ன துன்பம் வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு எம்பெருமான்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மீறி நீ ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்தீங்கன்னா 2 பேர் அனுப்புவாங்க. 2 பேர் உங்களை நோக்கி வருவாங்க. யாருன்னா, ஒன்று பணம், இன்னொன்று பொண்ணு. என்னது? ஒன்று செல்வம் வரும், இல்லைன்னா பெண் அனுப்புவாங்க.
இந்த ரெண்டுத்துல எதனாச்சும் ஒண்ணுக்கு நீ கவரணும். தாண்டி வந்துட்டப்பா, வந்துட்டேன். ஆனவன் வேணாண்டா, ஆண்டவன் தான் ஓணும். நீ வந்துட்ட. எல்லை இல்லாத உருட்டுவார் துன்பத்தை போட்டு. இந்த துன்பத்திலே நீ திரும்பி ஓடியாந்துடணும். பல பேர் வந்துட்டான். பல பேர் ஐயோ சாமி கும்பிட என்னைக்கு ஆரம்பிச்சனோ அன்னைக்கு வந்தது யா துன்பம், அன்னைக்கு வந்தது யா துன்பம். நான் அதுக்கு முன்னாடிலாம் என்ன மாதிரி இருந்தேன், அந்த வாழ்க்கைக்கே நம்ம திரும்பிடுவோம்னு பாதி பேர் திரும்பிடுவாங்க. அதையும் தாண்டி மீதி எதனாச்சும் ஒரு ஒரு 100 பேர்ல ஒரு 50 பேர் திரும்பிட்டாங்கன்னு வச்சுக்க. இன்னொரு ஸ்டெப் எடுத்து வச்சு மீதி 10 பேர் திரும்பிடுவான். இன்னொரு ஸ்டெப் எடுத்து வச்சு மீதி 35 பேர் அப்படி வராங்கன்னு வச்சுங்க. அந்த 35 பேருக்கு 2 பரீட்சை இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பரீட்சைனா, ஒன்று செல்வம், பணம் கொடுத்து கவுத்து பார்ப்பாரு. அதுக்கெல்லாம் மசி இல்லையா, அனுப்புடா பொம்பளை பசங்களை. பெண் அடியார்கள் திரும்பி ஆப்போசிட்டா அனுப்புவாங்க. அந்த 2த்துல நீ ஏதாச்சும் ஒன்று கவரணும். அந்த 2த்துல நீ எதுலையுமே கவரலன்னா அதுக்கப்புறம் ஒன்று அந்த அதுலயே பலவிதமான பயிற்சிகள். 20 வருஷம் ஆயிடும்பா, 20 வருஷம் ஆயிடும். எல்லாம் கை மேல தோசை கிடைக்கும்னு பாக்குறான். நேற்று நான் சாமி கும்பிட ஆரம்பிச்சேன், எனக்கு இன்னும் சாமி காட்சி தரல. எப்படி காமிப்பாரு? இது எவ்வளவு பரீட்சைக்குது உனக்கு. 20 ஆண்டுகள் குறைந்தபட்சமாவது இதுக்கு ஆன்மாவுடைய பரிபக்குவம் அடைவதற்கு 20 வருஷம் தேவைப்படும். பாம்பன் சுவாமி மாதிரி யாரும் சொல்லலை, அற்புதமா சொல்லிடுறார். நக்கீரர் கூட ஒரு பாட்டில் சொல்லியிருப்பாரு, அளவிடுவார் நம்மளுடைய ஏஜை பத்தி, வயசை பத்தி அளவிடுவார். 40, அதெல்லாம் ரஜினிகாந்த் அந்த முட்டாளவன். அந்த 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 கருத்தே தப்பு, நம்ம சைவம் ஏத்துக்காது. 8லன்னா 8 புரியுது, அது தவறான கொள்கை. நம்ம அறுபடை வீட்டு பாடல் எழுதின நக்கீரர் தெளிவிக்கிறார். 48 வயசு வரையிலும், 1லேருந்து 48 வயசு வரையிலும் உனக்கு இளமை பருவன்ட்டார். சந்தோஷப்பட்டுக்கலாம். இளமைன்றது 48 ஏஜ், 48 ஆண்டு காலம் வரையிலும் இளமை. அது வரையிலும் இளமை. பிரம்மச்சரியம் கடைபிடிக்கணும் 48 ஆண்டு காலம். அப்ப இல்லறவாசிகள்னா இல்லறம் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரையிலும் நீ பிரம்மச்சரியம் கம்பல்சரி கடைபிடிக்கணும். 48 ஆண்டு காலம் பிரம்மச்சரியம், அதான் இளமை பருவம். 48 to 60 முன்முதுமை. முதுமை கிடையாது, முன்முதுமை. முதுமையிலே பிரிச்சாரு பாருங்க நக்கீரர். முன்முதுமை 48லேருந்து 60 வரையிலும் முன்முதுமை. 60 to 72 இல்லை 75 வரையிலும் முதுமை. 60 to 75ன்னு வச்சுங்களேன், 75 வரையிலும் முதுமை. 75 to ஆஃப்டர் பின் முதுமை. இதுதான் நம்மளுடைய எல்லாருக்கும், மனுஷ பிறவிகள் அத்தனை பேருக்கும் சாமி நக்கீரர் ஆற்றுப்படையில் குறிப்பிடுவார், திருமுருக ஆற்றுப்படையில் குறிப்பிடுவார். 48 ஆண்டு காலம் உனக்கு இளமைப்பா. 48லேருந்து 60 வரையிலும் உனக்கு முன்முதுமை. 60 to 75 முதுமை. 75 to ஆஃப்டர் பின் முதுமை. இதில் நீ 48 கடந்து அடுத்ததில் நீ அடி எடுத்து வைக்கும் போது ஒரு விதமான பக்குவம் கிடைக்கும். அந்த முன்முதுமையிலேயே நீ ஸ்டெடி ஆயிடணும். அதுக்கப்புறம் உனக்கு 60 to 75க்குள்ள அதெல்லாம் ஐயா ஒரு ஏஜுக்கு ஏற்ற மனநிலைகள் மாறும். சத்தியம், அது வாங்க சும்மா கிடையாது. ஞானசம்பந்தர்லாம் 3 வயசுலயே வந்துட்டாருன்னா அவர் அதுக்காக அனுப்பப்பட்டவர். நம்மளாம் அதுக்காக அனுப்பப்படாதவர்கள். நம்மளாம் எங்கேயோ இருக்கிறோம். நம்மள மாதிரி ஆளுகளை கூட்டின்னு வரதுக்கு தான் அவங்களாம் அனுப்புனாங்க. அதனால அவங்களாம் அவங்களுக்கு அடியார்களுக்கும் நம்மளுக்கும் மீட் ஆகாது. நம்ம வேற மாதிரி பிணவைகள், அவங்கெல்லாம் வேற மாதிரி. அவங்கெல்லாம் நம்மளுக்கு வழிகாட்ட அனுப்பப்பட்டவர்கள். அதனால அவங்களுக்கு அந்த நிபந்தனை கிடையாது. நம்மள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இத்தனை நிபந்தனைகள் உண்டு. அந்த ஏஜுக்கு ஏற்ற பக்குவங்கள் வரும் அந்த ஆன்மாவுக்கு. அந்த 70லேருந்து அந்த 60 to 75க்குள்ள அந்த ஆன்மா நீ இழுத்த இழுப்புகளாம் நீ கூப்பிட்ற மாதிரி வரும். ஆஃப்டர் 75 உனக்கு எல்லாமே மறக்க கூட செய்யலாம். எல்லாமே நம்ம கண்ட்ரோல் கிடையாது. அது அந்த 70க்குள்ள 75க்குள்ள நம்ம அச்சீவ் பண்ணிடணும்.
அதை விட்டா போச்சு. ஆனால் இதுக்குள்ளேயே நம்ம விபூதி பூசி ருத்ராட்சம் போட்டோம்னா நம்மளுக்கு சொர்க்கம் நரகம் கிடையாது ஐயா. நம்மளுக்கு டைரெக்டாக வந்து சாமி வந்து நல்ல புண்ணியம் பண்ண சில குடும்பத்தில் போடுவார், திருநீர் அணிந்து ருத்ராட்சம் தரிக்கின்ற குடும்பத்தில் போடுவார். இதுக்குள்ளே வந்துட்டான் ஒருவேளை பிறவி இருந்தா அது உடைக்கிறது ரொம்ப சாமர்த்தியம் வேணும், பிறவி உடைக்கிறது. அப்படி இல்லாத நம்ம வந்து சாமர்த்தியம் இல்லாத நம்ம விழுந்துட்டோம்னு வச்சுங்க. ஒருவேளை அப்படி இருந்தால் நம்மளுக்கு வந்து யார் ஒருவர் சிவபெருமானை திருவடியை இதே பிறவியில் பிடிச்சாங்களோ அவங்க சத்தியமாக சொர்க்காதி நரகாதி போக மாட்டாங்க. உண்மையான விஷயம். திருநீர் அணிந்து ருத்ராட்சம் தரித்து சிவபூஜை செய்கிறவர்கள், திருவாசகம் பாடுபவர்கள், உழவாரம் செய்பவர்கள், ஏனைய தொண்டுகள் செய்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு வந்து சொர்க்காதி நரகாதி கிடையாது. நம்ம சைவம் வலுவா சொல்லுது. அப்போ சொர்க்க நரகம் யாருக்கு வச்சிருக்கிறாங்கன்னா சாமி வந்து கணக்கு பண்ணுவார். என்னன்னா எல்லை இல்லாத ஒருத்தன் அநியாயம் பண்ணி ரொம்ப துன்பத்தை சேர்த்து வச்சிட்டான்னு வச்சிங்களேன், அவன் மேல சாமி கருணை வச்சாருன்னா அவனை தூக்கி நரகத்தில் போடுவார். எல்லை இல்லாத அளவை அவனுக்கு சீக்கிரம் கம்மி பண்ணி கொடுக்கணும்னா நரகம் தேவைப்படுது. எல்லை இல்லாத புண்ணியம் ஒருத்தர் பண்ணிட்டார், இதுதான் ரொம்ப ரேர் கேஸ். புண்ணியம் இருந்தாலும் முக்தி அடைய முடியாதுமா. நம்ம நினைச்சுக்கிறோம் புண்ணியம் இருந்தா முக்திக்கு அடைஞ்சிடலாம், பாவம் பண்ணாதானையா முக்தி அடைய முடியாது, புண்ணியம் பண்ணா முக்தி. முக்தி புண்ணியத்துக்கு தடை தான். ஒருத்தர் இன்ஸ்பெக்டர் வந்து ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி கூட்டி போகும்போது அவன் கையில தகரத்துல விலங்கு போட்டுட்டு போனான்னா தங்கத்தினால விலங்கு போட்டுட்டு போனால எல்லாம் சிறை கிட்டும் போறதுதானே. ஐயா எனக்கு இது பாருங்க தங்கத்துல போட்டுட்டு போறாருன்னு என்ன அர்த்தம்? புண்ணியம் பண்ணி அந்த நிலையை அடையலாம், அதுவும் முக்திக்கு தடை. புண்ணியம் எதுக்கு உதவுதுன்னா இந்த மாதிரி இடத்துக்கு கூட்டின்னு வரத்துக்கு உதவும், சத்விச்சாரம் செய்ய உதவும், சிவபூஜை பண்ண வைக்கிறதுக்கு புண்ணியம் வேணும், கோயிலுக்கு வர்றதுக்கு புண்ணியம் வேணும், அதை பத்தி சிந்திக்கிறதுக்கு புண்ணியம் வேணும். இது எல்லாத்தையும் கொண்டு வந்து அதை நம்மளை சேர்த்துட்டு அது ஓடிடும். நானன் காடன்னு 2 பேர் கண்ணப்பருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான காடன். நானன்றது நல்வினைன்னு வச்சுங்க, காடன்றது தீவினை. தண்ணி குடிக்க வந்தார், அந்த மலை மேல ஏதோ ஒளி தெரிஞ்சுது, தாகத்தையே மறந்துட்டார், அங்க போனோன்றார். அவ்வளவு தூரம் ஏன்டா போற, அதெல்லாம் வேணான்னுச்சு. எது? காடன். இல்லடா எனக்கு அங்க ஏதோ ஈர்ப்பு இருக்குடா அப்படின்னு. அப்படியா, என்னால் அங்க வர முடியாது, நீ ஒன்னா போறதுனா போனுச்சு. காடன் வழி விடணும், எது தீவினை கேண்டிடணும், அதோட நின்ட்டான். அவனால் அதுக்கு மேல வர முடியல. அதுக்கப்புறம் அவனை மலை ஏத்துற வரல யார் வந்தான்னா நானன் வந்தான். நானன் யாரு? நல்வினை. அடியார்கள் வாழ்க்கையிலேருந்து எடுக்கணும் நம்ம விஷயத்த. சேக்கிழார் குறிப்பிடுறதுல இருந்து அப்படியே எடுக்கணும். எப்படி அந்த விஷயங்கள் அதில் அப்படிதான் பொதுப்படையா போகும். அதுல இருந்து நம்ம நுணுக்கத்தை பார்க்கணும். காடன் காட்டோட கட்டு. காடன் இடம் விட்டாதான் நானன் இவரு ஆன்மா கிளம்புறாரு, கண்ணப்பர் போறாரு. அதுக்கப்புறம் அந்த மலை மேல ஏறணும். இப்போ மலையில ஏறும்போது 2 பேரும் ஒன்னா ஏறினாங்க. யாரு? நானனும் கண்ணப்பரும் 2 பேரும் ஒன்னா ஏறுறாங்க. இவர் ஏறும்போது நானன் வேகமா போறானா, சாமி வந்து கண்ணப்பர் வந்து மெதுவா ஏறுகிறார். வேகமா விறுவிறுன்னு ஏறுறாப்புல. இவரால் ஏற முடியல. என்ன ஏன்டா அப்படின்னு. இல்லை எனக்கு என்னன்னு தெரியல அப்படின்றாரு இவர். அதிவேகமா நானன் ஓடுது. எது? நல்வினை போய் இழுக்கணும். ஒரு பாதி மலை ஏறிட்ட பின்னாடி நானன் ஸ்டாப் ஆயிட்டான், அவனால ஏற முடியல. அதுக்கப்புறம் ரொம்ப தடுமாற்றம் வருது. இவரு எடுக்கிறாரு வேகம். இப்போ அவரு வேகமா நடக்கிறாரு, இவரு அசந்து போயிட்டாங்க. என்னடா நடக்க முடியலன்னு எனக்கு தெரியல, இப்போ என்ன தெரியல இழுக்குது அப்படின்றாரு. ஒரு கட்டத்துக்கு மேல நானனால வர முடியல. இவரு தான் முழு மலையை ஏறி சிவத்தை அனுபவிக்கிறார். இப்ப நல்வினையும் தீவினையும் தான் இதை வச்சு நம்ம எடுத்துக்கணும். தீவினை வந்து அங்க சாமி தெரிஞ்சவொடனே, அங்க ஏதோ ஒளி தெரிஞ்சவொடனே இவன் கட்டாயிடுறான் பாருங்க. யாரு? காடன்றது தீவினை. அங்க ஏதோ ஒளி தெரியுதுடா, அங்க போனோம். இல்லடா அங்க போவாதன்னா. இல்ல எனக்கு என்னன்னு தெரியல, அதை பார்த்தாகணும்னு இவரு. அப்ப நீ போறியா? என்னால் அங்க வர முடியாதுடா அப்படின்னோடனே இவன் கட்டாயிடுறான். இதெல்லாம் நுட்பங்கள். இப்ப இந்த இடத்துல கட்டானது யாரு? காடன். காடன்றது யாரு? தீவினை. தீவினை அத்தோட நின்றுச்சு, அதை தாண்டி அதால வர முடியல. வணக்கம் வாங்க சேஃபியா. தீவினையால அதை தாண்டி அவருக்கு ஒளி தெரிஞ்ச பின்னாடி இவரால் வர முடியல. அதுக்கப்புறம் நல்வினை மட்டும் கூட போகுது. நல்வினை எவ்வளவு தூரம் போகுதுன்னா அவரை பாதி மலை ஏற்றி அந்த லெவலுக்கு கொண்டு போனோட்டுன்னு அதுவும் கலண்டிடணும். அதுக்கப்புறம் அவர் அண்டி தனியா போய் சிவத்தை அனுபவிக்கணும். ஆரிய நல்லா அடிச்சாரு பாருங்க. அது மாதிரி நல்வினை ஆகினும் தீவினை ஆகினும் ரெண்டும் விலங்கு தான். ரெண்டுத்தையும் அறுத்தெறியணும். நம்மளுக்கு நல்வினை தான் கூட்டின்னு வந்து இந்த இடத்துக்கு நம்மளை விட்டுருக்குது.
அதனால நம்ம இப்போ தர்மம் காரியங்கள் நிறைய ஈடுபடணும். இப்போ நம்ம பண்ண வேண்டிய ஸ்டேஜில் என்ன, நம்ம என்ன பண்ண பக்குவத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து காடன் என்ற அந்த தீவினையிலிருந்து விலகணும். ஏன்னா நம்மளுக்கு ஒளி தெரிய ஆரம்பிக்குது. ஒளி எப்போ தெரிய ஆரம்பிக்குதுன்னா, நம்ம அந்த நிலைக்கு புரியுது இல்லையா, இப்போ புரிஞ்ச தெளிவு கிடைக்குது. இப்போ தெளிவு கிடைக்கும் போது அவன் நின்றுடுவான். இப்போ வந்து நம்மளுடைய பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி தீவினையை விட்டு நல்வினையை அதிகப்படுத்திக்கணும். படுத்தினா தான் அடுத்த நிலை கொண்டு வரும். நல்வினையும் ஒரு காலகட்டத்தில் உன்னை விட்டு நீங்கி போயிடும். இப்போ அந்த முக்தி என்ற பேரின்பத்தை நம்ம அனுபவிக்கிறதுக்கு நல்வினையும் சரி தீவினையும் சரி ரெண்டுமே தடை கற்கள் தான். ஆனால் நம்மளை அந்த லெவலுக்கு கொண்டு வர வரலும் நல்வினைகள் உதவும். கொண்டு வந்த பின்னாடி அதுவும் கண்டிடும். அதே மாதிரி அதிகபட்சமான புண்ணியங்கள் செய்து வைத்திருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு சாமி சொர்க்கம்னு வச்சுக்கிறாரு. ஏன்னா சீக்கிரம் அந்த வினையை கழிக்கணும். எந்த வினைய? புண்ணியம் பண்ண வினைய. புண்ணியமும் ஒரு வினை தான், பாவமும் வினை. புண்ணியன்ற வினையை கழிப்பதற்கு சொர்க்கத்தில் போட்டு சீக்கிரம் கம்மி பண்ணி விட, அவனை சீக்கிரம் நம்ம பார்க்க திருவடிக்கு சேர்த்துக்கணும். போட்டு சொர்க்கத்தை அவனுக்கு இங்கேருந்து பூமியிலேருந்து அவனை அனுப்பினா கம்பல்சரி ரெண்டு மாறி மாறி வரணும். இங்கத்தினுடைய விதி என்னன்னா, பிரபஞ்சத்துடைய விதியில் ஒரு நல்லது வந்தால் டக்குன்னு ஒரு கெட்டது வரணும். அதனால இவன் அதிகபட்ச புண்ணியம் செய்து வச்சதுனால இந்த இடம் அதுக்கு லாய்க்கப்படாது. அதே மாதிரி ஒரு கெட்டவனுக்கு இந்த இடத்துல வந்து அதிகபட்சமான அவன் பாவம் பண்ணிருக்கிறான்னா இங்கே கம்பல்சரி ஒரு புண்ணியத்தை கொடுத்தானோ. ஒரு கெட்டவனாக இருந்தாலும் அதீத பாவத்தை பண்ணவனாக இருந்தாலும் அவனுக்கு முழுசாக துன்பத்திலே வச்சிருக்க முடியாது. டக்குன்னு ஏதாச்சும் அவனுக்கு லாட்டரி அடிக்கணும், ஏதோ ஒன்று அவனுக்கு நல்லது நடந்தாகணும். அப்படி நடந்தாகணும்னா இங்கே ரெண்டுத்தையும் வச்சு பேலன்ஸ் பண்ண இவன் வந்து சிவன் திருவடி எட்டுவதற்கு பல காலங்கள் பல யுகங்கள் ஆகிடும். அதனால சாமி பெருங்கருணை பண்ணி சொர்க்கம் நரகம்னு ரெண்டு ஏரியாவை ஏற்பாடு பண்ணி சீக்கிரமாக புண்ணியத்தை கழிக்கணுமா, தூக்கி போடு அவனை சொர்க்கத்தில். கடகடன்னு அவன் வேலை முடிஞ்சதா தூக்கி போடு, மனுஷ பிரியா போடு, ரைட்டு, இதில் வேலைக்கு தேர்வியான்னு பார்க்கலான்னு. அதே மாதிரி சீக்கிரமாக பாவம் கழிக்கிறியா, தூக்கி நரகத்தில் போடு, அதில் டேலி ஆகுதா, தூக்கி மறுபடியும் போடு, ரைட், இவன் பக்கம் வந்துட்டான். இப்போ சாமி வந்து அதீத பாவம் பண்ணவனுக்கும் அதீத புண்ணியம் பண்ணவனுக்கு மட்டும்தான் சொர்க்கம் நரகம். சிவபெருமானுடைய திருவடியை வணங்குகின்ற இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு அடியாருக்கும் சொர்க்க நரகம் இடம் இல்லை. இப்படியே அடுத்த பேரு உள்ள அன்பா உண்மையா வழிபட்டுருவணும். உண்மையா வழிபட்டுருவணும். சத்தியமா திருவாசகம் பாடிருக்கணும், சத்திய நெறியில சிவபூஜை பண்ணிருக்கணும், சத்திய நெறியில உழவாரம் பண்ணிருக்கணும். சத்திய நெறியில வாழ்ந்திருந்தா சாமி நிச்சயமாக அந்த சிவன் அடியார்களை சிவ பக்தர்களை மறுபடியும் அவர் வந்து சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு அனுப்ப மாட்டார். இது நான் சொல்லலை, வள்ளலாரே குறிப்பிடுவார். சன்மார்க்க சங்கத்தை சேர்ந்த யாராயினும் அவனுக்கு சொர்க்காதி நரகாதி கிடையாது. அப்படியே அடுத்த பிறவியில் அவனை நான் வந்து கொண்டு போய் விட்டுருவேன். உயர்ந்த சிவ பக்குவமான குடும்பத்தில் விடுவேன். பிறக்கும் போதே அவனுக்கு ஞானம் வந்துடும். அப்படிப்பட்ட நம்ம எல்லாரையும் சாமி வந்து அந்த பக்குவத்தில் கொண்டு போகிறதுக்கு தான் நம்மளெல்லாம் பெரிய தவம் பண்ணியிருக்கிறோம் ஐயா. நம்ம அவரை உறுதியாக நம்பி நம்ம வந்து சரணடைஞ்சிருக்கிறோம். அதனால் நம்மளை வந்து அவர் கைவிட மாட்டார். அப்படி அந்த பாம்பன் சுவாமிகள் வந்து அவங்க அப்பா இருக்கிற வரையிலும் குடும்பம் நல்லபடியாக போச்சு. நான் தான் சொன்னேன் இல்லையா, இந்த நிலைக்கு வரணும்னு நினச்சா 2 விட்டு அனுப்புவாருன்னு. என்னென்னா, ஃபஸ்ட்டு நிலையை கடக்கிறேன் வாங்கம்மா சிவசிதம்பரம். முதல் நிலையை கடக்கும் போது ஆணவமே உன்னை சாமி கும்பிட விடாது. அந்த ஆணவத்தை மீறி நீ வந்து தாண்டி வந்து சாமி தான் வேணும்னு நீ முடிவு பண்ணி போயிட்டுனா 2 அனுப்புவாருன்னு சொன்னேன். ஒன்று செல்வத்தை கொடுத்து அனுப்புவார், அதில் மதிமயங்கி நீ சாமி பார்க்காத ஓடியாந்துருவேன். நீ பல ஆனந்தாக்கள் திரும்பிடுறான்ல பாவம், எவ்வளோ பெரிய யோகம் பண்ணிக்கிறான். யாரா சொல்கிறேன் தெரியுதா? நித்யானந்தர் எம்மத்தம் பையன், எங்கள் குட்டி பையன் அளவில் இருக்கும்போதே அவர் வந்து பெரிய ஞானி. கடைசியில் என்ன ஆச்சு, சாமி 2 அனுப்புனார். 2மே சத்தியம், நான் ஒரு எழுத்து மாற்றி கூறவில்லை, நான் சொல்றது மொத்தம் உண்மை. நீ அந்த பக்குவ நிலை அடைய வரும்போது 2 அனுப்புவார். ஒன்று செல்வம், இன்னொன்று பொண்ணு. இந்த 2த்துல நீ எதனா ஒன்றுத்துல கவரணும். ஒன்று பணம் கொடுத்து பணத்தால் மோகம் வந்து நீ அதோட திரும்பி வந்துடுவேன். அடடா இது தெரியாத போச்சே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அவன் செல்வத்தையும் தாண்டிட்டான் அப்படின்னா பெண்களை அனுப்புவார். அதில் மாட்டின்னு சில பேர், எவ்வளோ பேர் வந்தான், சில பேர் இல்லை பல பேர் அந்த நிலையில தான் திரும்பினாப்புல. ராவணேஸ்வரனை பற்றி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா?
ராவணேஸ்வரம் மாதிரி ஒரு சிவ பூஜை பண்ண ஆள் இல்லை, அப்படியே ஏற்பட்ட ஈஸ்வர பட்டம் வாங்கினவர். கடைசியில் எதில் வந்தார் பாருங்க, அத்தோட முடிஞ்சு போச்சு. அது மறுபடியும் பிறவி எடுத்து தவம் பண்ணி அந்த நிலை அடையணும். ரொம்ப கடிய தவம், அவன மாதிரி நெடிய தவம் செய்த ஆள் இல்லை, அப்படி ஏற்பட்ட தவம் பண்ணா யூஸ் இல்லாத போச்சு. சாமி கூட வந்து காப்பாற்ற மாட்டார். அப்போ நீ டேக் ஓவர் பண்ணிக்கணும், நீ எதை எடுக்கிறன்னு பார்ப்பாரு. ஏன்னா ஆன்மாவுக்கு உலகத்தில் வாழறவர்களும் சுதந்திரம் கொடுத்துட்டார். ஏன்னா மொத்தம் அவர் கண்ட்ரோலு. உனக்கு யார் தாயின்னு நீ முடிவு பண்ண முடியாது, உனக்கு யார் தந்தைன்னு நீ முடிவு பண்ண முடியாது, எந்த ஊரில் பிறக்கணும்னு நீ முடிவு பண்ண முடியாது, இன்னாருக்கு பிறக்கணும்னு நீ முடிவு பண்ண முடியாது, இவ்வளோ செல்வந்தனா பிறக்கணும்னு நீ முடிவு பண்ண முடியாது, இவ்வளோ ஏழையாக பிறக்கணும் நீ முடிவு பண்ண முடியாது, இன்னாரு உனக்கு கணவராக வரணும் நீ முடிவு பண்ண முடியாது, இந்த ஆண்மக்கள் தான் எனக்கு பிள்ளையாக வரணும் நீ முடிவு பண்ண முடியாது. எதுவும் உன் கண்ட்ரோல் கிடையாது, எல்லாம் அவன் கண்ட்ரோல்ன்றதுனால அவன் உனக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்துக்கிறான். எந்த பிறவில நீ எப்படி வேணாலும் வாழடான்னு. அத்தனையும் ஏன் கண்ட்ரோல்ரா? பாவம், அந்த ஆன்மாவுக்கு ஒரு சுதந்திரம் கொடுக்கணுமே. அப்போ அந்த ஆன்மாவுக்கு என்ன சுதந்திரம்னா, ஓ விருப்பம் போல் நீ வாழலாம். நீ மது பிரியனாரு, நீ எந்த பிரியனா அவனால இரு, சாமி தடையே சொல்ல மாட்டார், உணர்த்துவார், இல்லைன்னா விட்டுருவார். நீ வந்து அதில் அனுபவிச்சுட்டு வாடான்னு. ஏங்க அப்படியேற்பட்ட வல்லபம் பொருந்திய இறைவனால் உன்னை மாற்றுவதற்கு அவ்வளோ கடினமா? அப்படின்னா சாமியால் மாற்றிடலாம், ஒரு வாரம் மாறி இருப்ப, மறுபடியும் உன்னை இழுத்து போடும். விபூதி கொடுத்து ஒருத்தர், ஐயா எனக்கு ருத்ராட்சம் கட்டி விடுங்க, என்னால் தண்ணி அடிக்காத இருக்க முடியல, நடக்கிறது தானே, எத்தனையோ பேர் வராங்க இல்லையா, என்னால் இருக்க முடியலையா அப்படின்னா நான் சொல்லுவேன், நீ உண்மையிலே முடிவு எடுக்கிறியா? பல விதமாக கேட்டு தான் ருத்ராட்சம் கட்டணும். ஏன்னா அவருடைய கணக்கு இது வந்து கயிறு கட்டிட்டா நம்ம வந்து திருந்திடுவோம். அப்படி இந்த அவர் வந்து என்ன நினச்சின்னு வர்றாரு, இந்த ருத்ராட்சம் நம்மளை மாற்றிடணும். ருத்ராட்சம் அனுகிரகம் செய்யுமே தவிர இந்த மாற்றுறது உன் மனசுல தான் இருக்குது வேலை. ஏன்னா சாமியே கம்முன்னு இருப்பார். அந்த ஆன்மாவா இப்போ நான் சொல்லி ஒருத்தர் நான்வெஜ்ஜை விட்டாருன்னு வச்சிங்களேன், அவர் கண்டிப்பாக மறுபடியும் போய் நான்வெஜ்ஜை தொற்றுவார். அவரா முடிவு எடுக்கணும், ஆஹா இது மகான்கள் குறிப்பிட்டுக்கிறார்கள், ஏதோ ஒரு விஷயம் இதில் இருக்குது, அப்போ இதனால நான் வந்து ஐயா சொன்னார் அதனால விட்டோம்னா கண்டிப்பாக இன்னைக்கு இல்லை, நீ 4 வருஷத்தில் மறுபடியும் கை வச்சிருவ. நீ உன்னுக்குள்ள இருந்து அந்த ஞானம் தோன்றி நீ விட்டுட்டு வரணும். அதோட அந்த வாசனை கூட உனக்கு பிடிக்காது. அது நான் நான்வெஜ்ஜின் உதாரணம் எடுத்துக்கினேன். நான் எதை எடுத்தாலும் நீங்கள் எந்த தீய பழக்கத்துக்கு நீங்கள் முடிவு வேணாலும் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் எதை வேணாலும் மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன் சாமி கம்முன்னு இருறாரு? அவன் தப்பு பண்ணுறான்னு தெரியுது, ஏன் அவனை தடுத்து வழிபடுத்த முடியல? அதுக்கு நீ ஒத்துழைக்கணும். நான் ஒரு ஐசியூவில் பேஷண்ட்டை தூக்கின்னு வராங்க, டாக்டர்கிட்ட எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது, அந்த மருத்துவமனையில் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது, எல்லாமே இருக்குது, எது ரத்தங்களும் இருக்குது, அவருக்கு என்ன வேணாலும் பண்ணிடலாம். ஆனால் கோஆப்ரேஷன் யார் பண்ணணும்? டாக்டர்கிட்ட எல்லாமே இருக்குமா? பேஷண்ட் ஒத்துழைக்கலாம் என்ன பண்ண முடியும்? நம்ம பரம்பொருள் ஆகிய இறைவன்கிட்ட எல்லாமே இருக்குது, பேஷண்ட் ஆகிய நம்ம ஒத்துழைக்கணுமே. சாமி எனக்கு என்ன வேணாலும் உன்னை நம்பிட்டேன், ஒரு பேஷண்ட் வந்து டாக்டர் நம்பணும்ல, அவர் என்ன மருந்து எடுக்கிறாருன்னே தெரியலையே, ஐயோ இவர்கிட்ட வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி அவரை முழுமையாக நம்பினாதான் நீ வந்து ஒப்படைப்ப. அப்போ நம்ம வந்து அந்த டாக்டரை நம்பணும். யார? எல்லாமே இல்லை, இறைவனை நீ முழுமையாக நம்பிச்சுன்னா, நீ கோஆப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டின்னா அவரு உன் வழியெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி சரிப்படுத்திடுவார். இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, அவ்வளோதாம்மா, என்ன பண்ணணும், நம்ம அவருக்கு பேஷண்ட்டு, இந்த பேஷண்ட் வந்து டாக்டருக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாதான் அவர் வந்து நம்மளை ரெக்கவர் பண்ண முடியும். அதனால அன்பர்களே, சும்மா வார்த்தைக்காக அல்லாமல், ஏதோ அவரால் கிடைக்கணும் என்று அல்லாமல், அவர்தான் நிச்சயம், அவர்தான் உண்மை, அவர் அன்றி ஒரு ஒன்றுமில்லை நீ மனசுல பதிய வச்சு சித்தத்தில் கொண்டு போய் வச்சேன்னா அவனை முழுமையா நீ நம்பின, அதுக்கப்புறம் உனக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் அவங்ககிட்ட இருக்குதியா, அந்த டாக்டர்கிட்ட எல்லா ஃபெசிலிட்டி இருக்குதியா, அதை வச்சு அவனால் பண்ண முடியாத ஆப்ரேஷன் ஆயா எல்லாத்தையும் பண்ணி உன்னை க்ளீன் பண்ணி எடுத்துருவோம். இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, வாங்கண்ணா, முழுமையாக இறைவனுக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும். அந்த ஒத்துழைப்பு தான் இந்த எல்லாத்தையும் விட்டுட்டு வரக்கூடிய இந்த துறவுன்றது. அப்படி நம்மளுடைய இந்த பாம்பன் சாமிகள் அப்பா இருக்கிற வரையிலும் குடும்பத்தில் அந்த அளவுக்கு தெரியல, வறுமை தான் இருந்தாலும் அந்த அளவுக்கு தெரியல. அவர் அப்பா இறந்த பின்னாடி முழு குடும்பத்தையும் அவரே வந்து சமாளிக்கிற மாதிரி ஆயிடுச்சு.
சாமிகளுக்கு திருமணம் பண்ணி வைத்தாங்க. 3 குழந்தைகள் அவருக்கு, 2 மகன் 1 பெண். பெண்ணுடைய பேர் சிவஞானத்தம்மா. எனக்கு தெரியாது, ஐயா தான் சொன்னாங்க. பெண் சாமிகளுடைய பேரன் ஃபோன் பண்ணார், பாம்பன் சாமியுடைய பேரன். இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு யாரோ அனுப்புனாங்க, எங்கள் ஆயா சொன்ன கதையை நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க, இதுவரைலாம் யாரும் இதில் சொல்ல, எங்கேருந்து எடுத்தீங்க மேட்டருன்னு கேட்குறாரு. நான் எடுத்ததெல்லாம் எங்கேன்னா பாம்பன் சாமி புத்தகம் கூட என்கிட்ட இல்லையா. அசந்து போயிட்டார். அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணார், இது மாதிரி எங்கள் தாத்தா தான் அப்படின்னு. என்னங்க சொல்கிறீங்க சாமி? ஆமாம், பெண் வழியில் பாம்பன் சாமியோடைய பெண்ணுடைய பையனுடைய பேரன் அவர் தான். இப்போ அவர் வாழ்ந்த இல்லத்தை சீர்படுத்தி இப்போ சிறப்பாக வச்சுருக்காங்களாம். பிறப்பன் வலசை கோயில் இவங்க கண்ட்ரோல் தான் இருந்தான். இவருடைய மாமா தான் கோயிலை பார்த்துக்கிறாங்களாம். இப்போ தான் ட்ரஸ்ட்டாக மாற்றினாங்களாம். அதெல்லாம் சொன்னாங்க. சொல்லிவிட்டு குருநாதருடைய பெருங்கருணையினால் அடியனுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார் அவர். அடுத்த மாதம் 24ஆம் தேதி வந்து அடியனை வந்து பாம்பன் சாமிகள் வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிறாரு. இதெல்லாம் குருநாதருடைய பெருங்கருணை. எதுக்குன்னா, சாமிகள் வந்து சமாதி குழியில் பெற்றார் இல்லையா, என்ன பண்ணார், முருகரை வர வச்சு நேரில் பார்த்தார் இல்லையா, பார்த்துட்டு வீட்டுக்கு போகிறாராம். வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் ஒரு 10 நாள் 15 நாள் அப்படியே உட்காந்துட்டார். அப்போ மறுபடியும் வீட்டில் வந்து முருகப்பெருமான் காட்சி கொடுத்தாராம். அந்த நாளில் அவங்க குடும்பத்தார்கள் வரலும் அந்த வீட்டில் பூஜை பண்ணுவாங்களாம். இதுவரையிலும் திருவான்மியூர்லேருந்து கூட யாரும் வந்ததில்லை, ஒரே ஒரு அம்மாவை தான் கூப்பிட்டுக்கிறோம். இந்த வாட்டி உங்களை கூப்பிட்டுக்கிறோம், நீங்கள் வந்து எங்கள் இல்லத்தை புகழ்படுத்திட்டு போங்கன்னார். யாருக்கு எல்லாம் அவரு என்ன சொல்கிறது, பாம்பன் சாமிகள் வாழ்ந்த இல்லத்துக்கு இந்த நாயை கூப்பிட்டுக்கிறாங்கன்னா அதோட என்ன இருக்குதுங்க. அதெல்லாம் பெருங்கரணை, பொன்னம்பல சாமிகளுடைய பெருங்கடாட்சம். அந்த அப்படியேற்பட்ட துறவிங்க, அந்த மாதிரிலாம் ஒரு துறவி வர முடியாது கலியுகத்தில், அப்படிலாம் சாதிக்க முடியாது. ஒன்று கூட வேணான்னு போனார்மா, எதுவுமே எடுத்துக்கல. சாமி பார்த்துட்டு அப்படியே போயிட்டார். அவர் கழுத்தில் போட்டுக்கிறார் இல்லையா, அவருக்கு பர்மனண்ட்டான்னு தான் இருக்கும். ஒரு ருத்ராட்ச மாலை பார்த்துக்கிறீங்களா, அந்த ருத்ராட்சம் கூட அவர் போடலைங்க. அவர் சிதம்பரத்துக்கு வந்திருந்தார், தில்லையில் உட்காந்து நடராஜ பெருமானை தரிசனம் பண்ணிட்டு வந்தார். அவர் வந்து சொல்கிறார், சிவபெருமானுக்கு எத்தனை முகம்? 5 முகம். முருகனை அவர் அறுமுக சிவமாக பாவிப்பார். என்ன, 6 முகம் சிவன் தான், அது முருகன் கிடையாது. 6 முக சிவன் தான் முருகனை பாவிப்பார். சிதம்பரத்தில் போய் நடராஜரை பார்க்கும்போது அவர் அறுமுக சிவமாக தெரியும். ராமேஸ்வரத்தில் இருக்கிற ராமநாத சுவாமி பார்க்கும்போது அவருக்கு வந்து அறுமுக சிவமாக தான் தெரியுது அவருக்கு. அப்படி தில்லையில் நடராஜ பெருமானை பார்த்துட்டு அவர் வந்து ஒருத்தருடைய இல்லத்தில் இதை மாதிரி உட்காந்து ஏதோ பேசியிருக்காரு. சாமிகள் பேசும்போது ஒரு ஐயா ஒரு பாட்டு ஒன்று பாடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ பாம்பன் சாமிகள் வந்து நடராஜ பெருமானை மையப்படுத்தி ஒரு பாட்டை எடுத்து பாடுகிறாருங்க. பொன் தங்கத்தையும் நடராஜரையும் மேட்ச் பண்ணி ஒரு பாட்டு. சும்மா இல்லை, அங்கே இருந்தவங்க எல்லாம் கண்ணீர் மழையில் நனைஞ்சு திடீர்னு அங்கேருந்து அவர் என்ன பண்ணார் தெரியல, நேராக உள்ளே போயிட்டு ஒரு ருத்ராட்ச மாலை எடுத்துன்னு வந்து டக்குன்னு கழுத்தில் போட்டார் பரிசா. நினச்சி பார்க்காத அளவுக்கு ஒரு நிமிஷம் நொடியில் அது நடந்து போச்சு. பாடி முடித்தார், எல்லாரும் ஆனந்த கண்ணீரில் மிதக்கிறாங்க. நேராக உள்ளே போனார், ருத்ராட்ச மாலை எடுத்துன்னு வந்து அவர் கழுத்தில் போட்டார். நம்மளாம் தானே பண்ணோம், நன்றிங்க ஐயா அப்படின்னு. அவர் கேட்டார், எதனால் என் கழுத்தில் போட்டீங்கன்னு கேட்டார். துறவுல அவர் எதனால் இதை என் கழுத்தில் அணிவித்தீர்கள்னு கேட்டார். சாமிகள் கிட்ட அவர் சொல்கிறார், எனக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் பாடி முடிக்கிற வரலாம் எனக்கு ஒன்றும் புரியல, ஏதோ எனக்கு ஒரு திருவருள் உந்துதல், என்னால் முடியல, நான் நேரடியாக போனேன், என்ன அறியாமல் எடுத்து வந்து உன் கழுத்தில் சாத்திட்டு வந்தார். அப்படியே கண்ணை மூடி தியானிக்கிறார். அவருக்கு தெரியுது முருகனுடைய அனுகிரகத்தினால அது கொடுத்தார். கடைசி வரையிலும் கேட்டலைங்க, அவர் போட்டு அந்த ருத்ராட்ச மாலையை கடைசி வரையிலும் கேட்டல. பாம்பன் சுவாமிகளுக்கு அதுவும் சிவப்பிரசாதமாக அறுமுக சிவனால் கிடைக்கப்பட்டது. அப்படி அந்த ருத்ராட்ச மாலையை அணிந்து கொண்டு வந்தார். அதை மாதிரி தான் போன முன்னாடி வீடியோவில் கூட சொன்ன பாருங்க, நடந்து வரும்போது பாதத்தில் முள்ளு குத்தி பாதத்துறடு கூட அந்த பாத குரடுன்னுவாங்க, அதை கூட அவர் விரும்பி எதிர்பார்க்கல. அதுவும் முருகனுடைய அனுகிரகத்தாலே அவர் கிடைச்சது. கடைசியில் அவர்கிட்ட இருந்த சொத்து, அவர் கையில் இருந்த விபூதி பை, அவர் அணிந்திருந்த அந்த முருகப்பெருமான் கொடுத்த அந்த ருத்ராட்ச மாலை, அந்த திருவடி, அது ஒண்டி தான் கடைசியில் பாம்பன் சாமிகளுடைய சொத்து. நான் சொன்னேன் இல்லைங்களா, செல்வத்தை கொடுத்து அனுப்புவாங்கன்னு. எந்த செல்வத்துக்கு இங்கே மயங்கினாரு? அவருடைய கஜானால எவ்வளோ இருந்தது? அவருடைய சொத்து, அவர் போட்டிருந்த ருத்ராட்சம், அந்த விபூதி பை, அந்த பாதக்குரடு, அந்த பாதக்குரடோ ருத்ராட்சமும் முருகன் கொடுத்தார். அவ்வளோதான். அப்படியே போய் உட்கார்ந்தார். திருவான்மையூரில் சமாதியை கொண்டார். பாம்பன் சுவாமிகள் அடித்து சொல்கிறார், 500 ஆண்டு காலம்
என் சமாதியை அடைந்து 500 ஆண்டு காலம் என்னுடைய பூத உடல் இந்த திருவான்மியூரிலிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றார். என்னை சரணடைந்த யாரையும் நான் கைவிட மாட்டேன். முருகப்பெருமான் என்னை அனுகிரகம் பண்றானோ என்னை நம்பி வந்தவனுக்கு அனுகிரகம் பண்ண வைப்பண்ணார். 500 ஆண்டு காலம் என்னுடைய ஆன்மா திருவான்மியூரிலே நிலைத்திருக்கொண்டார். அப்பதான் நான் நினைச்சினேன், அப்ப பொன்னம்பல சாமிகள் 500 ஆண்டு காலம் இன்னும் கம்ப்ளீட் ஆகல. அப்ப இங்க இருந்து நம்ம எல்லாரையும் அனுகிரகம் பண்ணுவார் என்பது உறுதிங்க. அது உறுதிங்க. சாமிகள் 500 ஆண்டு காலம் ஆகல, இப்பதான் 200 குரு பூஜை போச்சு. கிருபானந்த வாரியார் 400 ஆண்டு காலம் இருப்பாராம். ஊர் பேர் என்னம்மா? காங்கே நல்லூர்ல 400 ஆண்டு காலம் நான் இங்க இருந்து அருள் பண்ணுவேன். அப்ப நம்ம திருப்பூர் சிதம்பர சாமி 360 67 தான் இன்னும் இருக்குது. சத்தியம். புது இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சது. இது பாம்பன் சாமிகள் அறிந்த பின்னாடி கிடைச்ச இன்ஃபர்மேஷன். இது திருவருள் கூட்டியது. அப்பதான் தெரிஞ்சு கொண்ட 500 ஆண்டு காலம் நம்மால் இருப்பாருன்னா அப்ப நம்மால் 500 ஆண்டு காலம் இருக்கணும். திருப்பூர் நம்மளாம் இந்த காலத்துல நம்ம வாழறது பெரும் பாக்கியம் இல்லையா? இந்த பக்கம் பார்த்தா பாம்பன் சாமி, இப்படி பார்த்தா சிதம்பர சாமி, இப்படி பார்த்தா பொன்னம்பல சாமி, அத்தனை அரவணைப்புல நம்ம இருக்கிறோம். அத்தனை அரவணைப்புல நம்ம இருக்கிறோம். இவங்களை போய் பார்த்தாலே போதும், நம்மளை தூக்கிடுவாங்க. ஏன்னா 500 ஆண்டு காலம் எதுக்குன்னா அவங்களுக்கு நம்மளுக்கு சேவை செய்ய வைக்கிறாங்க. சாமி அவகாசம் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா இதை மாதிரி வர அல்ப ஆன்மாக்களுக்கு, இந்த மாதிரி வர ஒரு அல்ப ஆன்மாக்களுக்கு அருள் பொடிட்டோமே, கொஞ்ச நாள் வழி காமிச்சு விடட்டோமே அப்படின்னு அவங்க முக்தி நிலையை நிறுத்தி வைத்து சாமி அனுப்புகிறார்னா அடியார்களுடைய திருவடியை நம்ம என்னன்னு கொண்டாடுறதுங்க? நம்மளுக்காக அவங்க தாவம் கிடக்குறாங்க. இப்போ அவங்க ஆயிட்டாங்க. இப்போ 500 காலம் முடிஞ்ச பின்னாடி அந்த முருகனுடைய உத்தரவின் பேரிலே அந்த ஆன்மா பதம் அடையும். இல்லைன்னா மறுபடியும் இன்னும் கொஞ்சம் காலம் இருந்து நம்மளுக்கு சேவை செய்ய விட்டாலும் விடுவாங்க. இது யார் நிகழ்த்துக்கிறான்னா இறைவனுடைய பெருங்கருணை நிகழ்த்துகிறது. ஏன்பா முக்தி இது எவ்வளோ பெரிய விஷயம்னா, இப்போ நீ பாஸ் ஆகிட்ட, உனக்கு ரிசல்ட் பாஸு, வாத்தியார் ஒன்று அனுப்பலை பக்கத்து கிளாஸு போவோம், டேய் 10வது பாஸ் இல்லைடா, உன்னை மாதிரி ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்த ஆள் இல்லைடா, ஐயா நான் 11வது படிக்கணும், நான் அப்போ தான் முன்னேறுவேன். ஒன்றும் நீ 11வது படிச்சு கீழப்போ நில்லு, இந்தா நீ மறுபடியும் 10வதே படி. மக்கு சாம்பிரா நீங்கள் நிறைய பேர் பசங்க இருக்குதுங்க, அவனுக்கு நீ பாடம் கடுறா. நான் எடுத்தா நேரடியாக புரியல, மாணவனாக இருந்து எடுத்தா அவனுக்கு மண்டையில் அப்பயாவது ஏறும். நீ 11வது போவானா, அப்போ நான் எப்படிங்க முன்னேறுவேன்? நீ முன்னேறலாம், நீலாம் நல்லா படிச்சிட்டடா, உனக்கு எங்கே போனாலும் உனக்கு வேலை உண்டு, உனக்கு கோல்டு மெடலே வாங்கிட்ட, உனக்கு இதுக்கப்புறம் என்ன, நீ இருந்த இந்த மக்கு சாம்பராளிங்க பாடம் நடத்து அப்படின்னு வாத்தியார் ஒரு பையனை நிறுத்தி வச்சு நடத்துறாருன்னா புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த வாத்தியார் யாரு? இறைவன். அந்த கோல்டு மெடலிஸ்ட் யாரு? இவங்கள மாதிரி அடியார்கள். இவங்க பாஸ் ஆகிட்டாங்க, இவங்கள அடுத்த கிளாஸுக்கு அனுப்பி இவங்களுக்கு அந்த முன்னேற்றம் விடாம நம்மள மாரி ஆளுக்காக அவங்க முன்னேற்றத்தை நிறுத்தி நம்மளுக்கு அனுப்புறாங்கன்னா இதுதான் செய்வோம். அப்போ அந்த ஆன்மாக்களுக்கு எப்படி இருக்கும்? நம்மளா இருந்தா ஃபீல் பண்ணுவோம். மக்கள் தொண்டா என்னால 2 பேர் மாறுவானா, அப்ப நான் ரெடி அப்படின்னு. அதுதான் சர்க்குருன்றது. ஒரு ஆன்மா கூட அந்த பக்குவம் கிடைச்சதுன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க. 2 பேர் என்னால மாறிட்டானா, காலம் மாடு மாதிரி ஓடி இருப்பான் சிலர். உலக மோகத்திலையும் அந்த போகத்திலையும் சிவம் மனசு வச்சுதுன்னா அப்படி மூக்கணாங்கயிறு பிடிச்சி அப்படி மடக்கி இழுத்து அதை அப்படி நிறுத்தி அதை சாந்தமாக்கிடுவார். இது புரிஞ்சுங்க. சின்ன வயசுலையா இருக்கட்டும், நம்ம வாழ்க்கையில் நம்ம சீறி பாஞ்சு ஓடி இருப்போம் உலக மோகத்திலையும் போகத்திலையும். சிவன்ற ஒரு அனுக்கிரகம் நம்ம மேலே பட்டதுலேருந்து, குருன்ற ஒரு அனுக்கிரகம் நம்ம மேலே பட்டதுலேருந்து அத்தனையும் அப்படியே பிடிச்சி மடக்கி நிறுத்திடுவார். என்னத்த உலகாயுத எண்ணங்கள் உன்கிட்ட வராம, உலக போகத்துக்கு நீ மாட்டாம, மற்ற சிற்றின்பத்துக்கு நீ நுழையாம அப்படியே மூக்கணாங்கயிறை பிடிச்சி அந்த மாட்டை அடக்கிற மாதிரி அடக்கி நிறுத்தி வச்சுக்கிறாரு. இன்னைக்கு அப்படி நிறுத்தின அடியார்கள் விட்டு இருந்தாரு எங்கேயோ போயிட்டு இருப்போம். அப்படி பொன்னம்பல சாமி வந்து அந்த மூக்கணாங்கயிறை பிடிச்சி அப்படி நிறுத்தி அப்படி தடவி கொடுத்து, இது என்னடா புதுசா இருக்குது,
இந்த அன்பம் அருமையா இருக்குது, இந்த இன்பம் அப்படின்னு நின்று இருக்கிறோம். ஒரு நிமிஷம் குரு அப்படி கையை எடுத்தாருனா, எதுக்குடா குரு, எனக்கு தான் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சேன் நினைச்சேனா, உனக்கு இப்போ நிறுத்தி வச்சுக்கிறதே குரு, எனக்கு தான் எல்லாம் தானா கிடைக்குது சாமி. அடடா, என்ன எத்தனை கார் வருது, எத்தனை பேர் பார்க்க வரான், எத்தனை பேருக்கு நான் விபூதி கொடுக்குறேன், இதெல்லாம் நம்மளால தான் நடக்குதுன்னு ஒரு முடிவு எடுத்தா அப்படி மூக்கடாங்க விட்டாருனா குரு பிடிச்சி வச்சுக்கிறார். யார் பிடிச்சி வச்சுக்கிறா? அப்படி உன்னை ஓடக்கூடிய காலையை அப்படி அடக்கி அப்படி நிறுத்தி அப்படி சாந்தத்தை கொடுத்து அப்படி நிறுத்தி வச்சுக்கிறாரு. கொஞ்சம் கை எடுத்தாருன்னா பாஞ்சிடுவேன் நீ. கடைசியில சிவன் திருவடியில கொண்டு போய் சேர்க்கிறவர்களும் இவங்க ஓணும். குருவை உண்மையா நீங்க நம்பி பாருங்க, உண்மையா நீங்க சரணடைஞ்சு பாருங்க, குருவுடைய முகம் முகத்துல வரும். குருவுடைய முகம் முகத்துல வரும், குருவுடைய பாவனை உங்ககிட்ட வரும், குருவுடைய சொல் உங்ககிட்ட வரும், குருவுடைய செயல் உங்ககிட்ட வரும். குருநாதராகவே நீ மாறப்படுவாய். இது எல்லாருக்கும் சாத்தியம், இது எல்லாருக்கும் சாத்தியம். குரு கிட்ட அவ்வளோ ஒரு பல அடியார்கள் சொல்றாங்க, சாமி எனக்கு பிறவி நான் விளையினால நீ மறுபடியும் பிறவி கொடு, அப்படி கொடுத்தா என் குருவோட கொடு, குரு இல்லாம அந்த லோகத்துல என்ன போட்டுறாதுன்னு. நான் செய்த பாவத்துக்காக எனக்கு நீ பிறவி கொடுத்தினா கொடு, தாராளமா நான் ஏத்துக்கிறேன். ஆனா என் குருவும் அந்த பிறவியில் இருக்கணும். குரு இல்லாத லோகத்துல நான் இருக்க மாட்டேன், என் குருநாதர் இருக்கணும், அங்க நீ எனக்கு பிறவி போடு, நான் கடைசி வரலாம் அவனுக்கு சேவை செஞ்சுங்கிறேன்னு கேட்கறாங்க. அப்படிப்பட்ட அடியார்கள் வாழ்ந்த புண்ணிய பூமியில நம்ம பண்ணுங்கிறாங்க. குரு மேல அவ்வளோ ஒரு உறுதி. குரு இல்லாத நீ எங்கேயும் என்ன குட்டிக்காரனாச்சாலும் அவங்ககிட்ட போக முடியாது. ஏன்னா அது அகந்தை நின்றுடும். குரு தான் அந்த நான் சொன்னது எல்லாம் அதுதான். இந்த மூக்கணாங்கயிறுன்றது உதாரணத்துக்கு சொன்னேன். அது அகந்தை. அந்த மாடு சிலுப்பிக்கின்னு வரும் பாருங்க, அந்த திறந்து விட்டு அந்த பொங்கல்ல பாத்துக்கிறீங்களா டிவியில், 15-20 பேர் எதிரில் நின்னாலும் அடிச்சு தூக்கிட்டு போட்டு போயிடும். அந்த அளவுக்கு வேகம், அதை விட 100 மடங்கு வேகம் நம்மளுடைய ஆன்மா கெட்டதை நோக்கி ஓடும். அதை அடக்கிய வீரன் தான் குரு. அப்படி நம்ம அந்த குருநாதருடைய அனுகிரகத்தை பெற்று நம்ம இந்த நிலையை அடையணும். வகுப்பாவா கதையாவா, 2 வழி வச்சுக்கிறேன். கதையா நிறைய விஷயம் வச்சுக்கிறேம்மா, அவங்களாம் சொல்லி தரணும்னு. என்னம்மா இது? சரி, குருநாதர் நம்மளுக்கு தோணும் இல்லையா, மகான்கள்லாம் எப்படிங்க அந்த நிலையை அடைகிறாங்க, ஏங்க நம்மளுக்கு அதை மாதிரி வரமாட்டேங்குது. மாணிக்க வாசகர்லாம் சிவன்கிட்ட போனீங்கன்னு வச்சுங்கம்மா, அவங்ககிட்ட செல்வம்லாம் ஈஸியாக வாங்கிடலாம். என்னது செல்வம்லாம், பொன் பொருள்லாம் ஈஸியாக வாங்கிடலாம். வான்னு வரவே இருப்பார், வாடா அப்படின்னு வரவே இருப்பார், வா வா வாங்கிக்க அப்படின்னு வரவே இருப்பார் சாமி. அதுக்கெல்லாம் கஷ்டமே கிடையாது. கொஞ்சம் அப்படி இறங்கி சாமி அப்படி இப்படின்னு 2 அழுதுனேன்னா முடிஞ்சது, சரிடா எடுத்துன்னு போ அப்படி செல்வம் அதெல்லாம் கொடுத்துருவார். நீ போய் அருள் கேட்டு பாரு, கதவு சாத்திப்பார். சத்தியமா சொல்றேன், நீ போய் அருள் கொடுன்னு கேட்டு பார்த்தீங்கன்னா கதவு சாத்திப்பார். இவன் நம்மளுக்கு சரி வர மாட்டான்னு. பொன் பொருள் உலகாயுதம் நீ கேட்டீங்கன்னா எடுத்து போடா ராஜான்னுவார். சாமி உன் திருவருள் கொடுன்னா டப்புன்னு கதவு சாத்தி இவன் நம்மளுக்கு தெரியாத அட்ரஸ் மாதிரி வந்துட்டான் போல இருந்து. சாமி அருள்லாம் சீக்கிரம் தர மாட்டார். வாங்கம்மா சிவசிதம்பரம். திருவருள்லாம் பெறுவது என்பது ரொம்ப கடினம், ரொம்ப கடினம், ரொம்ப ரொம்ப கடினம். அதுவே உலகாயுதம் கேட்டீங்கன்னா ஈஸியா. வணக்கம்மா சிவசிதம்பரம். உலகாயுதம்லாம் சீக்கிரமா கிடைச்சிருங்க, பொருள்லாம் ஈஸியா கிடைச்சிரும். சிவானந்தம், சிவனுடைய அருள் கடினம், ரொம்ப ரொம்ப கடினம். வாங்க சிவசிதம்பரம். முருகன் பஸ்ல இல்லம்மா வாடம்மா சரிம்மா கொஞ்சம் சிவன் கிட்ட பொன் பொருள் அதெல்லாம் எளிமையா வாங்கிடலாம். என்ன வாங்க முடியாது? அருள் வாங்க முடியாது. அருள் கேட்டீங்கன்னா கது சாத்திப்பாரு, அது கிடையாதுடா அப்படின்ட்டு. ரொம்ப கடினம் சிவன் கிட்ட வாங்குறது.
ஒருத்தர் தன் தலையே எரிச்சார் தீபத்துக்காக. சாமிக்கு தினமும் தீபம் போட முடியல, எண்ணெய் ஊற்றி தீபம் போட முடியல, எண்ணெய் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு தலையே நெருப்பு வச்சு கொளுத்தினார். ஒருத்தர் கழுத்து அறிஞ்சினார். ஒருத்தர் சந்தனம் இல்லைன்னு கையை தேய்க்க ஆரம்பிச்சிட்டார். ஒருத்தர் பொண்ணு கல்யாணம் தன் பொண்ணு மண்டபத்தில் இருக்குது, இன்னும் 2 நிமிஷத்துல மாப்பிள்ளை வந்துடுவான், தாலி எடுத்து கொடுத்து கட்ட வேண்டியதான், அப்போ வந்து முடி அறுத்து கொடுறான்றார். யார் முடியா? கல்யாண பொண்ணு முடி அறுத்து கொடுறான்றார், எனக்கு குஞ்சுதான் கட்டணும் கொடுறான்றார். யார் செய்வா? அதை அறுத்து கொடுத்தாரு. ஒருத்தர் கண்ணு நோண்டி வச்சாரு, ஒருத்தர் குழந்தைய அறிஞ்சு வச்சாரு. அவன் அருள் வாங்கணும்னா இவ்வளோ கஷ்டம், பொருள்லாம் ஈஸியாக கொடுத்துருவான். அருளுக்கு ஒருத்தர் தலையில தீ வச்சுக்கினாரு, கையை தேய்ச்சிக்கினாரு, கழுத்து அறிஞ்சிக்கினாரு, பொண்ணு முடியை வெட்டி கொடுத்தாரு, கண்ணை நோண்டி வச்சாரு, பிள்ளை கறி அறிஞ்சு கொடுத்தாரு. அருள் வாங்குறது பார்த்தீங்களா எவ்வளோ கது சாத்திக்கின்னு எவ்வளோ தாப்பால் போட்டு வச்சுக்கிறாரு. அருள் வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அவர்கிட்ட ஈஸியாக அருள் வாங்கினது. இவங்கெல்லாம் அருள் இப்படிலாம் பண்ணி வாங்கினாங்க, எதுவுமே பண்ணாத அவரே வர வச்சார். மாணிக்க வாசகர், மணிவாசகர் குரு பூஜை போச்சு இல்லையா? கொடுமா சிவ சிதம்பரம். மணிவாசகர் தேடி அவர் வந்தார். அப்படிப்பட்ட அருளாளர்கள்லாம் எப்படி அந்த மாதிரி ஆகிறாங்க? நம்மளால ஏன் அது மாதிரி ஆக முடியல? இது எல்லாருக்கும் இருக்கும் அந்த கேள்வி. ஏன் சாமியே? இது ஆகிறதுக்கு ஒரு நுட்பம் சொல்கிறேன், அதை பிடிச்சிக்கினீங்கன்னா போதும். அதுக்கு ஒரு உதாரணம் பண்ணால் உங்களுக்கு எளிமையாக புரியும். ஒரு கல்யாண வீடு இருந்து, ஒரு கல்யாண வீட்டில் நிறைய விருந்து நைட்டு ஆளுங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு பால் தயிர் எல்லாமே வகை வகையாக வாங்கி அண்டாவாக நிரப்பி வச்சுருந்தாங்க. அதில் ஒரு தயிர் அண்டா, ஒரு பெரிய அண்டா முழுக்க தயிர் இருக்குது. மறுநாள் காலையில் அந்த திருமணத்துக்கு பயன்படுத்துவதற்கு அண்டா முழுக்க தயிர் வாங்கி வச்சுருக்காங்க. அந்த மண்டபத்தில் 2 தவளை இருந்தது. தவளைன்னா தவளை இல்லை, தவளை கொட்டான். அது பேர் என்னம்மா? தவளை. தண்ணி தவளை இல்லை, தவளை கொட்டான் இருந்தது. 2 இருந்தது. கடுமையான பசி, ரொம்ப நாளாக எதுவும் சாப்பிடல. அந்த 2 தவளையும் பார்க்குது, தயிர் அண்டாவை பார்த்துது. டாடா, நம்மளுக்கு இதில் சாப்பிட்டா ஜென்மத்துக்கு பசி இருக்காது போல, இது அவ்வளோ இருக்க, எவ்வளோ நாளாக நம்ம பசியில் இருக்கிறோம், நம்ம இதை இன்னைக்கு சாப்பிட்ற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு 2 தவளையும் எகிரி அந்த பசியினால அந்த இப்படி ஒன்று கிடைச்சிடுச்சேன்னு சொல்லி 2 எகிரி தயிர் அண்டாவில் குச்சிது. ஒரு தவளை என்ன பண்ணுச்சு? சிவசிவா அந்த தயிரில் குதிச்ச உடனே, அடடா அற்புதமா இருக்குது தயிர், நம்ம எவ்வளோ நாள் பசிய, சுவையா என்ன சுவையா இருக்குது, அருமையா இருக்குது, அருமையா இருக்குது, அருமையா இருக்குதுன்னு குடிச்சுது. தவளை வெயிட் ஏறிச்சு. குடிக்க என்ன ஆகும்? புஷ்ஷுன்னு ஆச்சு. வெயிட் ஏறினோன்னு என்ன ஆகும்? தயிர் அண்டா உள்ள மூழ்கி இறந்து போச்சு. ரைட்டா? இன்னொரு தவளை குச்சிது. அது என்ன பண்ணுச்சுன்னா கொஞ்சம் விவரமா இருந்தது. குதிச்ச உடனே தெரிஞ்சிச்சு, நம்ம ஏதோ டேஞ்சரா விழுந்துட்டோம், முதல்ல சாப்பிடக்கூடாது, இது என்ன பண்ணணும், இங்கேருந்து எப்படி தப்பிச்சாகணும்னு பார்த்தது. தட்டுன்னு தன்னுடைய காலால் அடிச்சு தயிர்லேருந்து வெண்ணெய் திரண்டு வந்தது. அப்படி வெண்ணெயில் அப்படியே மிதந்து அந்த அண்டா முக்கில் வந்து ஏறி நின்றுச்சு. இருந்து 2 முழுங்கு குடிச்சிட்டு போயிடுது. இது யாருன்னா அருளாளர்கள். இந்த தயிர் அண்டா தான் இந்த உலகம். இந்த பிரபஞ்சத்தில் 2 நம்மளும் அது மாதிரி தான் வந்தோம், அவங்களும் அப்படி தான் வந்தாங்க. 2 பேரும் அதில் குதிச்சோம். நம்ம சூப்பராக இருக்குது தயிர், அடடா என்ன அட்டகாசமாக கிடைக்குதுடா அப்படின்னு எவ்வளோ முடியுமோ குடிச்சு கடைசியில் இங்கே செத்து போயிடும். மாணிக்க வாசகர் இந்த அருளாளர்கள்லாம் என்ன பண்ணாங்க? டேய், நம்ம விழுந்துக்கிற இடம் ரொம்ப டேஞ்சரான இடம் பழகுது, இங்கேருந்து எப்படியா தப்பிச்சா போதும்டான்ட்டு அடின்னு இங்கேயே அடிச்சு அதுலேருந்து ஒரு வெண்ணெய் திரண்டு வருது இல்லையா, சிவஞானம். அந்த தயிர்லேருந்தே ஒரு வெண்ணெய் திரண்டு வரும். அந்த என்னன்னா சிவஞானம். அந்த சிவஞானத்தை பிடிச்சி அப்படியே கரையேறி வந்து, நீங்களாம் எப்படா வருவீங்க, எங்களை எப்படின்னா காப்பாத்துங்க, இரு ஒரு நூல் எழுதிக்கிறேன், அதுதான் திருவாசகம், படிச்சு பார்த்துட்டு வந்துரு. அப்படி தப்பித்தவர்கள் கொடுத்தாங்க. உள்ள விழுந்து நம்மள மாதிரி மூழ்கி போனவன் தரல, தப்பித்து நின்றவர்கள் தந்தார்கள். அதுதான் அருளாளர்கள் அருளிய 12 திருமுறைகள், சித்தர்கள் அருளிய வாக்கு. இதுதாங்க நம்மளை உய்விக்கும். இதுதான் உய்விக்கும். 1/2 மணி நேரம் சிவாய நமணி சொல்றத விட அருளாளர் அருளிய பாடல்களை பாடினா எங்கேயோ
மதிப்பு எங்கேயோ, மதிப்பு எங்கேயோ. ஏமா அந்த போர்டு எடுத்துன்னு வந்துருமா, உன்னை பார்த்த உடனே எழுதி ஆகணும். சேர் எங்கே எடுத்துணும். அது மாதிரி அருளாளர்களை பிடிச்சிட்டா போதும்மா. அதுதான் நம்மளுடைய கான்செப்டே, அதுதான். நம்மளுக்கு பிறவியில் கிடச்சிருக்கிறாங்க, இவங்களை பிடிச்சி நம்ம வந்து அந்த நிலையை அடைஞ்சிடணும். நிறைய ஒரு அம்மா இங்கே நம்மக்கிட்ட தீட்சை வாங்கின்னு போனவங்க தான். ஒரு சேர் ஒன்று போட்டு எழுதிடணும். அந்த அம்மா வந்து கேட்டாங்க, சமய நுழைவு தீட்சை வாங்கினாங்க. இங்கே நிறைய பேர் இங்கே சமய நுழைவு தீட்சை வாங்கினாங்க. 2வது தீட்சை நான் யாருக்குமே தரல. நிறைய பேர் கேட்டாங்க. ஒரு அம்மா எங்கே போனாலும் விடலை, பேர் சொல்லலை, எங்கே போனாலும் விடலை. ஐயா எனக்கு வயசு அதிகமாகுது, ஏன் எனக்கு 2வது தீட்சை தர மாட்டேன்றீங்க, ஏஜ் அதிகமாகுது அப்படின்னு கேட்டாங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன். இங்கே செம்பாக்கத்தில் இந்த அம்மாவுடைய தாத்தா, அவர் பேர் சிலம்பநாதன் மூலியம்மா. அவர் வந்து மிகப்பெரிய நம்ம பொன்னம்பல சாமி மாதிரி அவரும் நல்ல நிறைய பேருக்கு சிவஞானத்தை கொடுத்து நிறைய பேருக்கு உபதேசம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி அவர் வந்து தீட்சை கொடுத்த பல பேர் அந்த நிலையை அடைஞ்சிருக்கிறாங்க. செம்பாக்கத்திலே பல பேருக்கு அவர் உபதேசம் பண்ணியிருக்கிறார். அவர்கிட்ட எங்கள் உறவினரான ஒருத்தர் ஜம்புலிங்க ஆசிரியர்னு, ஜம்பு ஆச்சாரியர்னு சொல்லுவாங்க, செம்பாக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும். அவர் எங்கள் உறவினர் ஒருத்தர், ரொம்ப அதிதீவிர பக்குவர். இப்போ இல்லை, காலத்தால் சென்றுட்டார், அவர் முடிஞ்சிடுச்சு அவர் கதை. அவர் வந்து அவர்கிட்ட முதல் உபதேசம் வாங்கியிருந்தார். இது அவரே என்கிட்ட சொன்னார், அதனால சொல்கிறேன். வாங்கம்மா வாங்க உள்ள வந்துருங்க. உபதேசம் வாங்கிட்டுன்னா அது 2வது தரவே இல்லை. முதல் உபதேசம் மட்டும் கொடுத்தாரு, 2வது தீட்சை தரலை. அந்த சிலம்பநாத மோலையார் அவர் வந்து ரொம்ப சீரியஸாக படுத்துன்னு இருக்கிறார். அப்போ வந்து தாங்கிட்ட தீட்சை வாங்கினவங்களை எல்லாரையும் கூப்பிட்டார். ஒவ்வொருத்தராக வந்து சந்திச்சாங்க. அவரை சந்திச்ச பின்னாடி, உங்களுக்கு நான் 2வது பண்ணணும்னு நினைக்கிறேன், உன் வாழ்க்கையில் நடந்தது சொல்லு. எப்போ அவர் சீரியஸாக படுத்துக்கிறாரு, படுத்துட்டு உன் வாழ்க்கையில் நடந்தது சொல்லு. தீட்சை வாங்கின்னு போய் உனக்கு என்ன நடந்து சொல்லு, உனக்கு என்ன மாற்றம் நடந்தா சொல்லு. ஒவ்வொருத்தரும் ஒரு அனுபவம் சொன்னாங்க. அவருக்கு எதுவும் திருப்தியால, நீ போலாம் நம்பிச்சிட்டாரு. கடைசியில் ஜம்பு ஆச்சாரை கூப்பிட்டாரு, நம்ம ஊர், நம்ம ஜம்புலிங்க ஆசிரியர். அவரே என்கிட்ட சொன்னது இது. கூப்பிட்டாரு, உனக்கு என்ன நடந்துடாடா, எனக்கு எதனா உபதேசம் பண்ணிட்டு சாமி 2வது தீட்சை கொடுத்துரு, உங்களுக்கே முடியாத இருக்கிறீங்க, எனக்கு 2வது தீட்சை கொடுத்துருன்னுங்கிறாரு. அதுக்கு அவர் சொல்லிடுறாரு, உனக்கு எதனா ஒரு அதிசயம் நடந்தா சொல்லு அப்படின்னாரு. அப்போ இதை என்கிட்ட ஜம்பு ஆச்சாரியா சொன்னார். அப்போ அவர் சொன்னார், ஒன்னே எதுவும் தோணலையே, நல்லா யோசிச்சு பாடுறா சொல்றா அப்படின்னாரு. ஆமா ஒன்று நடந்ததுன்னார். சொல்லு என்ன நடந்ததுன்னார். நான் தினசரி ஜம்புகேஸ்வரர் கோயில் போவேன், அங்கே கொஞ்சம் மனஸ்தாபம் ஆயிடுச்சு, அதனால நான் அங்கே போறதில்லை. நான் வந்து பொன்னம்பல சாமிகள் மடத்துக்கு மட்டும் தினசரி போயிருந்தேன். பல வருடங்களாக பொன்னம்பல சாமி மடத்துக்கு போவேன். அங்கே தீபார்த்தனைக்கு நான் தான் மணி அடிப்பேன். எது வெளியே இருக்கிற கண்டாமணி, இன்னொன்று உள்ள ஒன்று ரவுண்டாக இருக்குமே, நந்திக்கு பக்கத்துல ஒரு மணி, கண்டாமணின்னு சொல்லுவாங்க, அந்த மணியை அடிப்பேன். தீபார்த்தனை ஆச்சுன்னா நான் தான் அதை அடிப்பேன். ஒரு நாள் தவறுனதில்லை. ஏன் அந்த மணியை நான் எடுத்தேன்னா, வெளி மணி அடிச்சா உள்ள தீபார்த்தனை வருது, சாமி பார்க்க முடியாது. இந்த கண்டாமணி அடிச்சா அப்படி எட்டி பார்த்தினே நான் வந்து அவர் தரிசனம் பண்ணினே மணி அடிப்பேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் எப்போ மணி அடித்தாலும் பஞ்சாட்சரம் சொல்லுவேன், நீங்கள் சொன்ன உபதேசத்தை சொல்லுவேன். ஒரு நாள் என்ன ஆகி போச்சு, அந்த காலத்தில் அந்த கண்டாமணி ஃபிக்ஸ் பண்ணது எப்படின்னா, நம்ம மடத்தில் 2 ராடுக்கு நடுவில் ஒரு கொம்பு, அந்த கொம்புல வந்து அந்த கண்டாமணி தொங்கும். அப்படி அந்த காலத்தில் நம்ம தாத்தாலாம் சித்தியான உடனே, இளையவர் சித்தியான உடனே அது மாதிரி இருந்துருது. ஒரு ஆப்பு மாதிரி இருக்கும், அதில் நடுவில் தொங்கும். இப்போ இவர் கண்டாமணியை அடிக்கும் போது பஞ்சாட்சரம் சொல்லி அடிக்கிறாரு. பெருமா கோயிலுக்கு ஒரு அண்ணன் தொண்டு செய்வார் பாருங்க, பிரபாகரன், செம்பாக்கத்தில் பிரபாகரனுடைய அப்பா, அவர் பேர் என்னது, ஜெயராம் நாயுடா, வரத நாயுடுன்றவர், அவரும் மடத்துக்கு வருவாங்க. இவங்களாம் ஒரு டீமாக கோயிலுக்கு போவாங்க. இவர் பஞ்சாட்சரம் சொல்லி மணி அடிச்சுட்டு அந்த தாத்தா தீவாரனை வரத பார்த்துன்னு இருக்கிறாரு, மணி அடிச்சுன்னு இருக்கிறார். என்ன ஆகுது, இவர் அடித்த வேகத்தில் அந்த அந்த கண்டாமணி தொங்குற அந்த ஆப்பு இருக்குது இல்லையா, நடுவில் இருக்குது அந்த கட்டை, அது பறந்து வந்து நொண்டிசாமி இருக்குது, வெளியே ஒரு சமாதி இருக்குது. அவர் பக்கத்தில் வந்து அந்த பழனிசாமி சிவசிவம், அவராண்ட வந்து அந்த கட்டை துண்டு வந்து விழுந்துருச்சு. இவர் தெரியாமே அங்கே தீவாரனை பார்த்துன்னே பஞ்சாட்சரம் சொல்லி அடிச்சுன்னு இருக்கிறார். வரத நாயுடு பார்த்து அலறி, இதுலடா இது இங்கே வந்து விழுது, ஐயோ ஜம்புலிங்க காலில் விழுந்துருமான்னு அதை எடுத்துட்டு வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறார். அது வரலும் அப்படி அந்த இடத்துல நின்று தான்
மணி அடிச்சுட்டு முடிச்சு தீவார்த்தனை முடிச்ச உடனே சொன்ன பின்னாடி தான் அவருக்கு தெரியுது இது அவ்வளோ நேரம். டேய் உன் காலில் விளையாடா, என்னடா சொல்கிறேன், நான் பார்த்து தீவார்த்தனை எதனா பார்த்துருந்தேன், நான் என்னடா பண்ணேன், நான் பஞ்சாட்சரம் சொல்லி மணி அடிச்சிருந்தேன், அந்த ஆப்பே பறந்து வந்து இங்கே விழுந்துருந்துரா, அது எப்படி நின்றுதே தெரியல, நான் எத்தனை வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணேன், அது வரலும் அப்படியே அந்த இடத்துல நிற்குதுரா அதுன்னாரு. இது நம்ம பொன்னம்பல சாமி மடத்தில் நடந்த அதிசயம். இதை வந்து அவர்கிட்ட சொல்லிடுறாரு, நீ தாண்டா தகுதியானால உனக்கு 2வது உபதேசம் இப்போ சொல்கிறேங்க கூப்பிட்டு இறக்குற தருவாயில் பேர் நம்ம உங்கள் தாத்தா பேர் சிலம்பநாத முதலியார் 2வது உபதேசம் கொடுத்துட்டு போனார். 2வது உபதேசம் வாங்கணும்னா முதல் உபதேசம் எல்லாருக்கும் தரலாம். திருநீர் அணிந்து யார் ருத்ராட்சம் தரிக்கிறார்களோ எல்லாருக்கும் சைவ சமய நுழைவு தீட்சை கொடுக்கலாம். ஆனால் 2வது போகிறது என்பது அதுக்கு அவ்வளோ பக்குவம் வேணும். எடுத்து வச்சிட்டியாமா, இப்படி நிமித்தி வைமா, அதில் பேனா எடுத்துன்னு வந்துடுறேன் ஒன்று. ஏன் 2வது உபதேசத்துக்கு அவ்வளோ நுட்பன்றதை நான் உங்களுக்கு வார்த்தையால் சொன்னால் எழுதி சொன்னால் உங்களுக்கு புரியும். அதுவுமே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது எல்லாத்தையும் ரகசியமாக வச்சு ஒன்றும் இல்லை, காலங்காலமாக இருந்தாங்க. நான் இதில் ஒரு நுட்பம் சொல்ல போகிறேன், அதுக்கு தான் இதை எழுதியிருக்கிறேன். என்ன போட்டாலும் தீட்சை கொடுத்தா தான் கணக்கு, அப்படி எடுத்த கணக்கு இல்லை. இருந்தாலும் நான் ஒரு விஷயம் சொல்லணும். இதில் நம்ம இருக்குது இல்லையா, நம்ம சிவாய, இங்கே சிவாய நம்ம, இங்கே நம்ம வரும், இங்கே நம்ம வரும், புரியுதுங்களா? இதில் இந்த சிவாய இருக்குது இல்லையா, இது வரலும் தனி, இது வரலும் தனி, புரியுதுங்களா? நம்ம தனி, இது சிவாய தனி, இதில் நம்ம தனி, இது சிவாய நம்ம தனி, இது தனி. முதல் உபதேசத்தில் குரு வந்து உபதேசம் கொடுப்பாங்க, சமய நுழைவு தீட்சை, அது எல்லாருக்கும் கொடுக்கலாம், யாருக்கும் தடையே கிடையாது. அதில் சொல்லும்போது இப்படி வரும். இதில் வந்து ஒரு நுட்பம் இருக்குது. என்ன நுட்பம்னா, இந்த சிவாயன்றது ஞான நடனம், ஞான நமன்றது நம்மன்றது ஊன நடனம், நம்மன்றது ஊன நடனம், சிவா என்றது ஞான நடனம். இதில் வந்து இது வந்து ஞான நடனம் ஆயிடும். எது இதில் இது வந்து இது வந்து ஃபஸ்ட்டு ஊன நடனம், அதிலிருந்து ஞான நடனம். இதில் ஃபஸ்ட்டு ஞான நடனம், இது வந்து ஊன நடனம். இது எவ்வளோ பெரிய நுட்பம் தெரியுமா? சாதாரணமாக 2வது தீட்சை கேட்குறாங்களே, எவ்வளோ பெரிய நுட்பம். இதில் என்ன நுட்பம்னா, முதல்ல இது மூடி அப்படி காப்பி கொடுமா. முதல்ல இந்த ஆன்மாவுக்கு எதுவுமே தெரியாது. அப்போ சிவம்னா என்னன்னு தெரியாது, ஞான நிலைகள் எதுவுமே தெரியாது, அப்படியே பிளாங்காக இருக்கும் அந்த ஆன்மா. அப்படி பிளாங்காக இருக்கிற ஆன்மாவுக்கு ஒரு குரு வந்து கூப்பிட்டு அதுக்கு உபதேசம் கொடுப்பார். அப்படி அந்த ஆன்மாவுக்கு முதல் உபதேசம் சைவ சமய நுழைவு தீட்சை, அது எல்லாருக்கும் தரலாம். அப்போ நம்ம வந்து நம்ம இதில் இருக்கிறோம், எதில் ஊன நடனத்தில் இருக்கிறோம். நம்மளுக்கு வந்து ஒரு குரு வந்து முதல் உபதேசம் கொடுத்த பின்னாடி ஊன நடனத்திலிருந்து உன்னை ஞான நடனத்துக்கு கொண்டு போவார், உன்னை ஞான நடனத்துக்கு கொண்டு போவார். இதில் என்னன்னா, 2வது ஞான நடனம். இதில் ஒரு பெரிய நுட்பம். இதில் என்ன சொல்லணும்னா, இது உலக ஆயுதம்னு புரிஞ்சுங்க. உலக ஆயுதத்தில் நீ இருக்கிற, உலக ஆயுதத்தில் நம்ம இருக்கிறோம். அதனால் நம்மளுக்கு இந்த ஞான நடனம் அவசியமாச்சு. இப்போ இதில் வந்த பின்னாடி உலக ஆயுதத்தை பின்னாடி போட்டுருவேன். முதல்ல உனக்கு உலக ஆயுதம் தான் முதல், அப்படியே உலகத்திலே ஊறி 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 திளைச்சி கிடப்பேன். அப்போ உனக்கு ஊன நடனமாக இருந்த உடனே ஞான நடனத்துக்கு குருநாதர் கொண்டு வந்துருக்கிறார். இப்போ 2வது ஸ்டேஜில் நீ என்ன ஆகும்னா, உனக்கு ஞானம் முன்னாடி வரணும். அப்போ நீ 2வது ஸ்டேஜ் கேட்குறன்னா, நீ இன்னும் ஊன நடனத்திலேயே புரிஞ்சுக்கின்னு சிவனை அடுத்த கட்டத்தில் நீ வச்சு நீ பிரபஞ்சத்தை லைக் பண்ணுறவன் சிவனை அப்புறம் வைப்பான்.
சிவனை லைக் பண்றவன் பிரபஞ்சத்தை அப்புறம் வைப்பான். இது பிரபஞ்சத்தை அப்புறம் வச்சவன். நீ இன்னும் உலகத்துல இதே இட்லி சாப்பிட்டுன்னு, இதே தீபாவளி பலகாரம் சாப்பிட்டுன்னு, எல்லாத்தையும் அனுபவிச்சுன்னு, எல்லா குட்டையிலையும் ஊறி எழுந்து இவ்வளோ சொல்லியும் நீ அப்படியே இருக்கிறன்னா உனக்கு எங்க இந்த ஞான நடத்துக்கு உன்னை கூட்டுமாவான் குரு? உலகம் பின்னாடி வரணையா உனக்கு? முதல்ல உனக்கு எதுவுமே தெரியாத போது உனக்கு உலகம் முன்னாடி இருக்கலாம், உலகத்தை அப்படியே நீ லயக்கலாம், கொண்டாடலாம். உனக்கு குரு வந்து வழிகாட்டியாச்சு. இதை நீ சொல்லி 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 சிவம் தான் முதல், எல்லாம் அப்புறம் அப்படின்னு நீ தூக்கி போடுவ பாரு, அப்போ உன்னை தேடி வந்து நிற்கும் இது. நீ அதில் போகாம அதுலயே உனக்கு இதை வாங்கி நீ இன்னும் உலகத்திலே சுற்றி இருந்துட்டு எப்படி ரெண்டாவது தீட்சை வரும்? இதோட ஹைலைட் இன்னொன்று இருக்குது, இதுக்கு அடுத்தது அதுதான். இது எல்லாருக்கும் பயனடையுங்க. ஆமா, தூள பஞ்சாட்சரம், சூக்கும பஞ்சாட்சரம், அதிசூக்கும பஞ்சாட்சரம். அதிசூக்குமம் அதிசூக்குமம் மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் கொடுத்தது. கடைசியா போதகுரு வந்து தருவார். நம்மள மாதிரி ஆளுங்கள்லாம் தர மாட்டாங்க. இவங்கள மாதிரி மகான்கள் போதகுரு தர்றது தான் இது. சிவமா பாவிக்க வேண்டிய குரு இதுதான், அல்ப சுல்பத்தெல்லாம் கிடையாது. சிவமாவே பாவிக்க வேண்டிய குரு யாரு? இவன் தான், போதகுரு தான். எடைப்பட்ட யாரும் கிடையாது. ஏன்னா அவங்கள இந்த பயிற்சிக்கு தான் தவம் கிடக்குறாங்க. இவங்க அதெல்லாம் கடந்து நின்று அந்த அண்டா மேல நின்று குச்சி கூப்பிட்டாங்க போதகுருன்றது. தண்ணியில இன்னும் தட்டிங்கிறவன் இல்லை, எப்படியோ நான் ஒட்டு தண்ணி வந்துடுவேன் அப்படின்றவன் கிடையாது. வந்து நின்று வழி சொல்றவன் தான் போதகுரு. பொன்னம்பல சுவாமிகள், பாம்பன் சுவாமிகள், சிதம்பர சுவாமிகள், அந்த மாதிரி மகான்கள் போதகுருவா வந்து அருள்கிரம் பண்ணுவாங்க. அது எப்படி வருவாங்கன்றது நான் ஒரு சொற்பொழியில் சொல்லணும், அது பெரிய மேட்ரு இருக்குது. இப்போ இந்த யான்றது ஆன்மா, எது இதுல ஆன்மா கடைசியில போச்சு. இதுல இருந்தே பக்குவம் வந்த பின்னாடி நடுவில் வந்துருச்சு. ஆன்மா கடைசியில் இருந்தார், அதுக்கப்புறம் பக்குவம் வந்த பின்னாடி நடுவில் வந்துச்சா. இப்போ நம்ம நடுவில் இருக்கிறோமா, இதுல ஒரு நுட்பம் இருக்குது. இந்த மூணாவது ஸ்டேஜ், அப்போ ரெண்டாவது ஸ்டேஜே போக முடியல, ரெண்டாவது ஸ்டேஜே போக முடியல. அப்போ மூணாவது ஸ்டேஜுக்கு வரணும்னா என்ன சொல்றாங்க பாருங்க. இல்ல ஊழல் நடந்துக்க இடம் இல்லை, இதுல எங்க நம்ம இருக்குது? உலகமே கிடையாது அவனுக்கு, துளி கூட உலகாச்சாரம் இருக்காது. கடும் துறவு மேற்கொண்ட மகான்கள் இருக்கிறாங்க பாருங்க. எனக்கு ஆரம்பிச்சது இந்த சம்பவம் சீர்காழிக்கு தெரிஞ்சது. சீர்காழியில இந்த அப்பா ஆசை பையனை பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பையன் மதுரைக்கு போய் இந்த மாதிரி சமணர்களை விரட்டி இருக்கிறான், உலகமே புகழுது. அப்போ அவ்வளோ பெரிய நிலை ஆகிறான், அவர் பார்த்தே ஆகணும்ட்டு அப்பா புறப்பட்டு வர்றாரு. எங்கிருந்த? சீர்காழிலேருந்து புறப்பட்டு மதுரைக்கு வர்றாரு. பையனை நேராக பார்க்க போல, நேராக சொக்கநாதர் கோயில், மதுரை மீனாட்சி அம்மா கோயில் போயிட்டு உள்ளே போய் தரிசனம் பண்ணுறாரு. பார்த்து அவ்வளோ ஆனந்தப்படுறாரு. என்னன்னு, நான் சாமி அம்பாவை பார்த்து இல்லை, இவ்வளவு எளிமையாக எல்லாரும் வந்து வணங்கிட்டு போகிறாங்களே, அது எல்லாத்துக்கும் எங்கள் பையன் தானே காரணம். கோயிலையே மூடி வச்சிருந்தாங்களே, இன்னைக்கு திறந்து இத்தனை அன்பர்கள் சொக்கநாதரையும் மீனாட்சி அம்மையை வழிபட்டு ஆனந்தமா இங்க வந்து தரிசனம் பண்ணிட்டு போறாங்களே, ஆஹா ஆஹா எவ்வளவு பெரிய பேரு பெற்றேன், என் மகன் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருக்கிறான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு அங்கேயே இருந்துட்டு பையனை பார்க்கறதுக்கு வர்றாரு. அப்போ ஞான சம்பந்தர் எங்க இருக்காருன்னா அந்த மடத்துல இருக்கிறார். மதுரையில அந்த ஆதீனம் இருக்குது, இன்னும் இருக்குது. ஞான சம்பந்தர் ஆதீனம் இன்னும் இருக்குது. அவர் இருந்த மடத்துக்கு போறாரு. அப்பா வெளியே 2 பேரும் மடக்கிட்டான். ஒருப்பா நான் பையனை பார்க்க வந்துருக்கிறேன்னாரு. 1 நிமிஷம் இங்கே இருங்க, நான் போய் ஐயா கேட்டு வரேன் அப்படின்ட்டு உள்ள போயிட்டு சம்பந்தர்கிட்ட சொல்றாங்க, ஐயா அப்பா வந்துருக்கிறாரு, உள்ள விடலாமான்னு. வர சொல்லு அப்படின்றாரு. ஏங்க சம்பந்தரை பார்க்க போறதுக்கு அவங்க அப்பா பர்மிஷன் கேட்டுன்னு உள்ள வர்றதாகுது. ஆனா ஒரு அடியார் போய் தான் நேரா போகலாம். ஒரு அடியார் போய் அவர் தரிசனம் பண்ணணும்னா நேரடியா விடுவார். ஆனா ஒரு அப்பான்ற ஸ்தானத்துல ஒருத்தர் வந்ததுனால அவர் பர்மிஷன் கொடுத்தாதான் உள்ள வர முடியும். 3 வயசுல ஞானம் அடைஞ்சு ஞான சம்பந்த பெருமான் 3 வயசுல வீட்டை விட்டு வெளியே வந்து அவரை குளிப்பாட்டினாங்க. குளிப்பாக்கட்டும் பொழுதுன்னு ஞானப்பால் உண்டு கிளம்புற எல்லாருக்கும் தெரியும். முடிச்சு அதோட வீட்டுக்கு போல அவர்
அத்தோட மடத்துக்கு வந்தவர் தான். எல்லாரும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் வாழ்ந்தாரு நினைச்சுக்கிறீங்களா? அதோட முடிஞ்சது இல்லறம். எப்போ ஞானப்பால் உண்டு அப்பா அம்மா அவருன்னு காமிச்சிட்டு போனாரோ அதோட கோவில் கோவில் கோவிலாக தலை யாத்திரை அங்கங்கே தங்கி தரிசனம் பண்ணிட்டு வர்றாரு. அவங்க அப்பாவே இதே மாதிரி எதனா தான் வந்து பார்த்துட்டு போவாங்க அப்பா அம்மா. அத்தோட திறந்தார். இதை கேட்குறாங்களே எப்படி? சிவத்தை தரிசித்த முன்னாடி பெற்றவங்களே தூக்கி வச்சிட்டாரு. எத்தனை பேர் விட முடியும்? ஏன் நம்மளுக்கு சாமி அனுகிரகம் பண்ணுவாரு? எதை விட்ட ஒன்று ஒன்றா கேட்கணும் இல்லையா? இன்னும் எல்லாத்தையும் தூக்கி மேலே போட்டுருந்தா அதோட வந்தாரா? அப்பா உள்ள விடுனாரா? உள்ள வந்துட்டாரு. அப்பா மகனே அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. வாங்க அப்படின்னாரு. அப்பாவும் அம்மாவும் எப்படிக்கிறாங்கன்னு கேட்டாரு. அப்பாவும் அம்மாவும் எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டாரு. அவருக்கு ஒன்றும் புரியல. நான் தான் அப்பா வந்துட்டேன்ப்பா, அம்மாவை கேட்குறியான்னு. தோணிபுரத்து அப்பனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எங்க அப்பாவும் அம்மாவும் எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டாரு. ஆடி போயிட்டாரு. அவங்க அப்பா ஆடி போயிட்டாரு. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. கண்ணில் நல்ல அக்துரும் கழுமல வளநகர், பெண்ணில் நல்லாளோடு பெருந்தகை இருந்ததே. அப்ப பாடினார். அப்பதான் பாடினார். எங்க அப்பா அம்மா மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறையில்லை. எப்படிக்கிறாங்க? நீ எப்படிறாங்கிற? நான் இருக்கிறேன், எனக்கு யாதுமோர் குறையில்லை. கண்ணில் நல்ல அக்துரும் கழுமல வளநகர். எது? சீர்காழிக்கு எத்தனை பேர்? 12 பேர் இன்னும். அதுல ஒரு கழுமல வளநகர்னு ஒரு பேர். கண்ணில் நல்ல அக்துரும் கழுமல வளநகர், பெண்ணில் நல்லாளோடு பெருந்தகை இருந்தது. எப்படிங்கிறாங்க அப்பா அம்மா அப்படின்னு கேட்டார். அவங்களுக்கு என்ன சௌபாக்கியமாகறாங்க? கேட்டதா சொல்லுங்க. உறவா உற்றாரா பெற்றவர்களாம் எல்லாமா சிவம் தான். எல்லாமா சிவம் தான். அந்த பக்குவம் நம்மளுக்கு இல்லையே. எப்படி வரும்? ரெண்டாவது எவ்வளவு விடணும்? சும்மா கிடையாதுங்க, பட்டம் போட்டுக்கிறது கிடையாது. உள்ளிருந்து தியாகம் பண்ணணும். எவ்வளவு பண்ணிருக்காங்க. சும்மா விட்டு வர்றது. வந்தாரு மறுபடியும் ஆவடுதுறை, திருவாவடுதுறைக்கு வராரு. அதே மாதிரி ஞான சம்பந்தர் அந்த கோயில தரிசனம் பண்ணிட்டு இருக்கிறார். அப்ப ஒரு வேள்வி செய்யறதுக்காக அவங்க அப்பா சீர்காழியில அப்பா யாகம் பண்ணணும். ஆமா, பொன் பொருள் பத்தல, நம்ம பையன் தான் பெரிய லெவல்ல இருக்கிறாரு, அவர்கிட்ட காசு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. திருவாவடுதுறையில வந்தா ஞான சம்பந்தர் அதே மாதிரி மடத்துல உட்காந்துக்கிறாரு. அப்பா உள்ள வர்றாரு. அப்பா கேட்குறாரு, எப்பா வேள்வி ஒன்று பண்ணலான்னுக்கிறேன், எனக்கு பொருள் பத்தலப்பா, ஏதாச்சும் காசு இருந்தால் கொடுங்க. இன்னைக்கு இருக்கிற மடாதிபதியா அவரு எவ்வளோ பிளாங்க் செக் எடுத்து நான் எழுதி தரேன். அவரு அவங்க கிட்ட விபூதி தான் இருக்கும், லிங்கம் இருக்கலாம், போட்டுக்கிறது வேற எதுவும் இல்லை. பையன் இது மாதிரி உலக நன்மைக்கு வேண்டி அப்பா இது மாதிரி யாகம் பண்ணணுன்ற காசு வேணும்னு கேட்குறாரு. இவருக்கு ஒன்றும் புரியல. நேராக உள்ளே போயிட்டார். சாமியை பார்க்க இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டார். பையன் பீரோவை திறந்து காசு எடுத்துன்னு வருவான்னு பார்த்தாரு. அவர் எங்க பீரோ வச்சுக்கிறாரு. நேராக போயிட்டார். உள்ள போனால் மாசிலா மணி ஈஸ்வரர். யாரு? மாசிலா மணி ஈஸ்வரர். அது என்ன பாட்டுமா? அங்க போயிட்டு சாமி உள்ள நின்று பாடுறார். இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உணகடல் தொழுதெழுவேன் கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியன இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையேல் அதுவோ உமதின் அருள் ஆவடுதுறை அரணினார். திருவாவடுதுறையில பாடினது. இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உனது கடல் தொழுது எழுவேன். என்ன நடந்தாலும் எத்தனை பேர் பண்ணுவோம்? 2 நாள் ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்குது, பூஜை விட்டங்க, அப்படியே கொஞ்சம் காய்ச்சல் வர மாதிரி இருக்குது, சாயந்தரம் ஒரு வேளை குளிக்கணுமா? நம்ம சாமி தானே, இன்னைக்கு ஒரு நாள் அபிஷேகம் பண்ணலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு விட்டு போயிடுவான். இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் எது நடந்தாலும் உனது கடல் தொழுது எழுவேன். உன் திருவடியை நான் விட்டதில்லை, உன் திருவடி தான் தொழுவேன். இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உனது கடல் தொழுது எழுவேன் கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை. என்னது? கடல்ல இருந்து வந்தது நஞ்சு. கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே. சிவபெருமான எப்படி அப்படி கொஞ்சனும் அப்படி கெஞ்சணும். இதெல்லாம் நுட்பம்.
அப்படி கொஞ்சம் மாதிரி கொஞ்சுவாங்க, அப்படியே வாங்கிடுவாங்க கேட்டு. கடல் தண்ணியில் அமுதோடு, உனக்குலாம் இதெல்லாம் சாதாரணையா அப்படின்றாரு. கடல் தண்ணியில் அமுதோடு கலந்த நெஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே இதுவாயா என்ன ஆள்றது. அவரு கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லையா? அப்பா வந்து கேட்கிறாரு, எனக்கு கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லையான்றாரு. கடல் தண்ணியில் அமுதோடு கலந்த நெஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையே. என்னையும் நிக்க வச்சிய கடைசியில் இது கேட்கு, என்னையே நிக்க வச்சிய இதை கேட்டு இதுவாயா அவன் அருள் அப்படின்னாரு. வந்து நின்னுதுங்க பொற்கிழி. அப்படியே திறந்து பார்த்தா தங்கம் நாணயங்க. அப்பா இந்தா, மகன் கேட்டவனே எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். பீரோவில் வச்சிருந்தான் போல இது. அவர் எந்த பீரோவில் அப்படி எடுத்துன்னு வந்தார் பொற்கிழியை எடுத்துன்னு வந்து, அப்பா இந்தாங்க, சிவனை முன்னிறுத்தி வேள்வி செய்கன்னு கொடுத்தார். அதுதான் உயர்வு. சிவனை முன்னிறுத்தாமல் நீ எந்த யாகம் செய்தாலும் அது வேஸ்ட். அப்படித்தானே அழிஞ்சான் தட்சன். சிவனை நோக்கி செய்யாம புதுசா நான் ஒன்று டெக்னிக் கண்டுபிடிச்சிட்டு ஆரம்பிச்சான். கடைசியில வீரபத்ரர் வந்து துவம்சம் பண்ணது கந்தபுராணத்தில் நம்ம பார்த்தோம். அது மாதிரி கொடுக்கும்போது சொன்னார், சிவனை முன்னிறுத்தி நீ யாகம் வேள்வி செய்க, உலக நன்மைக்காக செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அதை வாங்கின்னு வந்து தான் அவர் வந்து யாகம் பண்றார். அதுல 10 பதிகம் வரும். மாசிலா மணீஸ்வரர் கிட்ட 10 பதிகம் வரும். முதல் வரி பதிகம் தான் நான் சொன்னேன். 2வதுல ஒண்ணு சொல்லுவார், வாழினும் சாவினும் தொழுது எழுவேன் புண்ணியனை இதுவோ எமை ஆளுமாறு. அதுல கழிவு ஊறினுன்னு ஒரு இடம் வரும். அதுல அது அடுத்ததா அந்த 10 பாட்டுக்குள்ள ஒரு லைன்ல வரும். என்ன சொல்றாரு, மலஞ்சலம் போய் கழுவி ஊறிக்கின்னு ஒரே இடத்துல படுத்துந்தான். வயசான காலத்துல முடியாத நிலை, கை கால் அசைக்க முடியாத கூட நான் படுத்துங்கிறேன். மலம் ஜலம் அங்கேயே போயிட்டு ஈ முக்குது, அப்படியே படுத்துங்கிறேன். அப்ப கூட உன் திருவடியை விட்டு மாட்டையா? இப்படி அப்ப கூட உன் திருவடியை நான் விட மாட்டேன். அப்பயும் உன்னை 5 எழுத்து சொல்லின்னு இருப்பேன். அப்பயும் உன்னை பக்கத்துல வச்சு என்னால முடிஞ்ச தண்ணியை ஊத்தின்னு இருப்பேன். அப்பயும் பாட்டு பாடின்னு இருப்பேன். அப்பயும் பூ போடுவேன். இந்த வைராகியம் எத்தனை பேர் எடுக்க முடியும்? ஒரு சின்ன துன்பம் வந்தாலே ஐயோ அப்படின்னு ஓடிடுறோம். எப்படி அப்ப 2வது நிலை கூட்டும் போவார்? கனியணும். இது எப்படி நடக்கும்னா, அவனை தவிர வேற எதுவும் நிரந்தரம் இல்லைன்னு உறுதிப்பாடு வரணும். இவ்வளோ நம்பணும். நீ எதை நம்பினாலும், நான் உண்மையிலே சொல்றேன், அடிக்கடி அதை தான் சொல்லுவேன், நீ அவனை தவிர நீ உலகத்துல எதை நம்பினாலும் யாரை நம்பினாலும் சத்தியமாக ஒரு நாள் ஏமாற்றப்படுவான், ஏமாத்துவான். நீ எவ்வளோ ஆசை வச்சு உன் பையனை வளர்த்தாலும் சரி, நீ எவ்வளோ ஆசை வச்சு உன்னுடைய மனைவி கிட்ட இருந்தாலும் சரி, எவ்வளோ ஆசை வச்சு உன் கணவன் மேலே இருந்தாலும் சரி, எவ்வளோ ஆசை வச்சு உன் தந்தை கிட்ட இருந்தாலும் சரி, உன்னுடைய தாயார்கிட்ட இருந்தாலும் சரி, அது எல்லாம் ஒரு நாள் எல்லாருமே மாயமாக்கப்படுவார்கள். அது எல்லாரும் சொல்ல முடியாது, யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா இதுதான் கொஞ்ச நாள் தான், இதெல்லாம் கொஞ்ச நாள் தான். எல்லாமே சும்மா நடிக்க வச்சிருக்கிறான். இப்போ நம்ம இறந்துட்டோம்னா, நம்ம ஆன்மா போயிடுதுன்னா, போயிட்ட பின்னாடி நம்ம மறுபடியும் இப்படி உடம்பு விட்டு உயிர் நீங்கின பின்னாடி நம்மளே என்ன நிலைமையில இருக்கிறோம்னு தெரியாது. அது இருள் நிலைக்கு ஆன்மா போயிடும். அப்போ யார் உன் பையன்னு தெரியும், யார் உன் மனைவின்னு தெரியும், யார் உன் அப்பான்னு தெரியும். அவனா பார்த்து அடுத்த பிறவில ஞாபகம் வச்சு ஏதோ ஒன்று போட்டாதான் அவன் புதுசாக முளைச்சி வரும். இது இந்த இவர் அப்பான்னு பிடிச்சிக்கும். நேற்று வரல அவரு அப்பான்னு இருந்தது, இந்த ஜென்மாவில் போட்டோன்னு இவர் அப்பான்னு பிடிச்சிக்கும். நினைவுகள் இருக்கிறவர்களும் தான், இந்த தொடர்ச்சியான நினைவுகள் இருக்கிறவர்களும் தான் தாய் தந்தை உறவு உற்றார் எல்லாம். உனக்கு நினைவு இருந்தாலும் சரி, நினைவு இல்லைனாலும் சரி, எது நடந்தாலும் சரி, ஈசன் ஒருவனே, அவன்தான் உறவு, அவன்தான் உறவு. நீ எதை கூட்டாலும் நடுவுல ஒரு உறவு புதுசா வந்ததுன்னா அது ஏன் வந்ததுன்னு பார்க்கணும். ஒரு கட்டு நம்ம மேல எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறான், அது போன வாரம் வரவா, யார் அது, அப்படியே பேரவானா, ரைட். எதனால சாமி நம்மளுக்கு இதை கொடுத்தார்? என்னைக்குன்னா யாருன்னா யோசிச்சிருக்குமா? இந்த ஆன்மா எதனால என்கிட்ட எடுத்துன்னு வந்து விட்டார்? எனக்கு எதனால இந்த பையனை குழந்தையா கொடுத்துருக்கிறார்? எதனால இவங்களை எனக்கு மனைவியா கொடுத்துக்கிறார்? எதனால இவங்களை அனுப்பியிருக்கிறார்? இது எதனால யாருன்னா சிந்திச்சிருக்குமா? அதெல்லாம் என்னன்னு தெரிய போகுது. எல்லாமே சாமி போடுற மாயாஜாலம். அப்ப இதெல்லாம் நாங்க பொய்யா? சத்தியம் போய். ஆனா நம்மளை வச்சு நாடகம் நடிச்சுன்னுறான். உனக்கு விட்ட வேலையை நீ செய்.
அன்பு காட்டு. அதுதான் அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவமாவதை யாரும் அறிகளார், அன்பே சிவமானதை அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரு. எல்லா உயிரிடத்தையும் அன்பு செலுத்து. மனைவி கிட்ட அன்பு செலுத்து, கணவன்கிட்ட அன்பு செலுத்து, குழந்தைங்கிட்ட அன்பு செலுத்து. உன்னை நம்பி ஒரு ஆன்மாவை ஒப்படைச்சிக்கிறார், அதை நீ கடை தட்டணும். உண்மைதான், அது எல்லாத்தையும் பாரு. ஆனா எதை பார்த்தாலும் இந்த கையில சிவனை பிடி. 2 கையும் குழந்தைகிட்டே பிடிச்சின்னு இருக்காது, 2 கையும் பெற்றவங்கிட்டே பிடிச்சிருக்காது, 2 கையும் மனைவி கிட்டே பிடிச்சிருக்காது, 2 கையும் எல்லார்கிட்டையும் பிடிச்சிருக்காது. ஒரு கை ஈசனுக்கு, ஒரு கை நம்மளுக்கு நம்பி கொடுத்துக்கிறான், அவங்கள பிடிச்சின்னு எல்லாரையும் பிடிச்சின்னு போயினேரு. ஒரு நாள் இதெல்லாம் கிழலாம், எல்லாம் கிழலாம், எல்லாம் எதுவும் நிறந்திருக்காது. எல்லாம் கிழந்த பின்னாடி அப்போ நீ 2 கையை சேர்த்து அவரை பிடிச்சி தூக்கிடுவான். மேலேன்னு சிரிப்பான், என்னடா அழுவுறியா? ரைட்டு, அழுவுறான் போல இது பார்ப்பா அவன் இறந்துட்டதுக்கு. அடடே, ஏன்னா இவர் போக மாட்டார் போல, இது அழுகுறான்டா அவன், சிரிச்சும் கிடப்பாரான். எவ்வளோ இருக்குதுமா அதெல்லாம். இன்னும் பக்குவம் வரும்போது புரியும், இன்னும் அதை நோக்கி போகும்போது உங்களுக்கு இதனுடைய என்னடா எப்படி சொல்கிறாருன்னு நினைப்பீங்க. அது இன்னும் பக்குவம் வந்து தெளிவாகும்போது அத்தனையும் சத்தியன்றது விளங்கும். அந்த அளவுக்கு நம்ம அடியார்கள் போய் அவர்கிட்ட இது பண்ணியிருக்காங்க. நேரம் என்னம்மா? இன்னும் ஒரு சிவ பூஜைக்கு நேரம் ஆயிடுச்சா? ஃபோனில் டைம் என்னம்மா? இதுக்கு என்ன சரியான நேரம் தானே? ஓகேம்மா. அது மாதிரி ஞான சம்பந்தர் நம்ம இதுக்கு வந்தார் பார்த்தீங்களா, மயிலாப்பூருக்கு. மயிலாப்பூருக்கு கபாலீஸ்வரத்துக்கு வராரு. வந்த பின்னாடி நேராக சாமியை பார்க்க போயிடல, எல்லாருக்கும் தெரியும். சிவநேச செட்டியார் முகத்தில் ஒரு வாட்டம் இருந்தது. ஏன் இவர்கிட்ட இப்படி வாட்டமாக இருக்கிறாருன்னு கேட்கும்போது சொன்னாங்க, இது மாதிரி கபாலீஸ்வரத்துக்கு இந்த இவருடைய பொண்ணு இருந்தது ஒன்று, தினசரி பூ பறித்து எடுத்து போய் சிவனுக்கு கொடுக்கும். அந்த பொண்ணு வந்து அரவம் திண்டியாக இருந்தது, அது போனதுலேருந்தே இவர் வாடிட்டார் அப்படின்னாங்க. ஒரு சிவனடியாருக்கு இப்படி ஆகணும், எங்கே கொண்டு வாங்க, இதே மாதிரி அஸ்தியை வச்சுக்கிறாங்க, எடுத்துன்னு வாங்கினாரு. எடுத்துன்னு வந்து வச்ச பின்னாடி இவர் வந்து பாடுறாரு. அவர் வந்து பாடும்போது சிவனை வந்து பாடல, பூம்பாவை குறித்து பாடுவார். மட்டிட்ட புன்னை மடநல்லார் மாமையிலே கட்டிட்டல் கொண்டான் கபாலீஸ்வரம் வந்தால் அட்டிட்டல் காணாதே போதியோ. கபாலி பேர் வருதா இதில்? 10 வரியும் பூம்பாவை பூம்பாவைன்றாரு. இதுல பூம்பாவை ஆன்மா இங்க இல்லை, அது போய் 6 வருஷம் மேல ஆயிடுச்சு. எதிரில் சிவநேச செட்டியா இருக்கிறாரு, கபாலிக்குது. குடுவையில் என்ன இருக்குது? எலும்பும் சாம்பலும் தான் இருக்குது. எலும்பு சாம்பல்ல உயிர் இருக்கா? கிடையாது. ஆனா அந்த தொட்டியை பார்த்து பூம்பாவை பூம்பாவைன்றார். பூம்பாவை போய் எவ்வளோ காலம் ஆகுது? 6 வருஷம் மேலே ஆகிப்போச்சு. 6-7 வருஷம் மேலே அந்த ஆன்மா போயிடுச்சு. இப்போ அந்த இடத்துல அந்த ஆன்மாவும் இல்லை. ஆனால் இவர் ஒவ்வொன்று சொல்லும் போதும் பூம்பாவாய் பூம்பாவாய் பூம்பாவாய்ன்றார். 12வது பாட்டுக்கு எழுந்து வந்து நிற்குது. அந்த ஆன்மாவே அங்கே இல்லை, ஆனால் இவர் சொன்னதெல்லாம் அந்த பூம்பாவை நோக்கி சொல்கிறார். இது எப்படிங்க? இது கபாலி குறிப்பிட்டா கூட ஒரு நியாயம், கபாலியே சொல்ல சிவநேச செட்டியார் சொன்னால் ஒரு நியாயம். ஒன்றுத்துக்கும் இல்லாத அந்த அஸ்தியம் எலும்புத்துக்கு அவர் பேரிட்டு அழைக்கிறாரு அப்படின்னு அந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு ஆகமம் வந்து குறிப்பிடுது. நம்ம யாருன்னா இறந்துட்டாங்கன்னா எடுத்து போய் சுடலையில் வச்சு எரிச்சிட்ட பின்னாடி மறுநாள் பால் அபிஷேகம் பண்ணணும், பால் பண்ணுவோம்ல, அவருடைய அந்த அஸ்தி எலும்பு அதெல்லாம் எடுத்து வச்சு தண்ணி ஊற்றி கழுவிட்டு பாலை ஊற்றி அபிஷேகம் பண்ணி அதை ஏதோ புண்ணிய ஸ்தலத்துலேயோ, அதான் அந்த கடலோ கங்காவோ யமுனாவோ இல்லை கடல்லையோ எடுத்து போயிட்டு அந்த அஸ்தியை கரைக்கிற ஐதீகம் வருது. அந்த ஆன்மா அந்த எலும்புலையோ அஸ்திலையோ கிடையாது, அது உடல், அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு, அதுக்கு வேலை முடிஞ்சுது, பூத உடல் முடிஞ்சு போச்சு. இப்போ ஆன்மா தனியாக எங்கேயோ போயிடுச்சு. ஆனால் இந்த அஸ்திக்கு நம்ம வழிபாடுறோமே, இது சாஸ்திரத்தில் சொல்லி இதெல்லாம் உண்டு. ஏன்னா உடலால் தான் உயிரை நீ உணர்ந்த, இப்போ அது உயிர் வேறு ஆயிடுச்சு, உடல் வேறு ஆயிடுச்சு. இப்போ இந்த உடலுக்கு நீ சொன்னீங்கன்னா அது உயிருக்கு போய் சேரும்னு நம்ம ஆகமம் ஒன்று குறிப்பிடுது. அந்த எலும்பை நீ வணங்கினேன்னா அந்த அந்த நம்ம பால் ஊற்றி கழுவி எடுத்து போயிட்டு விடுறோன்னா அது அந்த புண்ணிய சேர்த்த இதில் நதியில் நீ கலக்கும் போது அந்த உயிருக்கு அதை புண்ணியத்தை அது தரும் அப்படின்றது நம்ம ஆகமத்தில் உண்டு. அந்த நுட்பத்தை எடுத்து இவர் வச்சு பாடுறாருங்க. இப்போ இந்த அஸ்தி எலும்பி முன்னாடி அவர் வந்து பூம்பாவை இல்லை, அது 6 வருஷம் மேலே ஆயிடுச்சு, அந்த பொண்ணு ஆத்மாவே இங்கே இல்லை. ஆனால் இது அஸ்தியை அவர் இருப்பதாக பாவித்து அந்த பாடலை பாடி முடித்த உடனே அந்த அஸ்தியிலேருந்து எழுந்து வந்து அந்த பொண்ணு வந்து நிற்குது. 7 கண்டத்தில் எவனும் செய்யாதது, யாரும் செய்யாதது. இறந்தவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள்,
மகான்கள் செய்துக்கிறாங்க. ஆனால் அந்த உடம்பு அப்போ தான் போயிருக்கோம், அப்படியே இறைவனுடைய ஆற்றல் கொடுத்து அப்படியே எழுப்பிடுவாங்க. இறந்து 7-8 வருஷம் ஆகுது, அதனுடைய அஸ்தி மட்டும்தான் இருந்தது. அதை வச்சு ஒரு ஆள் எழுப்புறாருன்னா நம்மளுடைய மகான்களுடைய நம்ம அடியார்களுடைய பெருமை பாருங்கள் எவ்வளோ பெருசு. மறுபடியும் நம்ம அதை பற்றி சிந்திப்போம். 12 மணி சிவ பூஜையை தொடர்ந்து அடியார்கள் அனைவரும் 12 மணி சிவ பூஜையை இந்த லிங்கத்தில் வரும். எல்லாரும் அவர்களுடைய திருக்கலத்தால் அபிஷேகம் பண்ணுங்க. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு. அன்பர்களே, நாம் 12 மணி வரை ஒரு பகுதி நிறைவு செய்து இப்போ சிவ பூஜை நடந்து கொண்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இன்னும் ஒரு அரை மணி நேரம் நம்ம சிவசிந்தனையிலே ஈடுபடுவோம். இந்த தருணம்லாம் கிடைக்காது. இந்த உலகத்தில் எதை வேணாலும் சம்பாரிச்சிடலாம். சிவங்கிட்டேருந்து அருள் சம்பாதிக்கிறது ரொம்ப கடினம். பொன் பொருள் எதை கேட்டாலும் சாமி கொடுப்பார், ஆனால் அருள் கேட்டால் கதவு சாத்திப்பார். அது ரொம்ப கஷ்டம். சாமி கிட்ட பொன் பொருள் வேணும்னா 2 கண்ணீர் சிந்தனைனா கொடுத்துருவார். போன 25வது சத்சங்கத்தில் அடியன் அந்த பாடல் கூட சொன்னேன். பொன் பொருள் வேணும்னா என்ன பண்ணாரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூர் போயிருந்தாங்க. முதுகுன்றம் பழமலைநாதர் உள்ள ஆலயம் திருமுதுகுன்றம், விருதாசலம் போயிருந்தாரு. விருதுகேச பெருமானை பார்த்து பாடி பொன் பொருள் கேட்டு வாங்கினதை நான் போன சத்சங்கத்தில் குறிப்பிட்டேன். அது மாதிரி பஞ்சியிட புட்டில் கீருமோ பனீர் அருள் முஞ்சியிடை சங்கமார்க்கும் முதுகுன்றம் அமர்ந்தீரே அப்படின்னு சொல்லி திருமுதுகுன்றம் பெருமானை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடினார். இந்த பாட்டு பாடினது தான் தாமரம். 12,000 பொன் கொடுத்தார். கிட்டத்தட்ட வெயிட் போட்டு பார்த்தா 998 கிலோ, 1 டன் தங்கத்தை வாரி கொடுத்த சாமி நம்ம சாமி. அது மாதிரி பொன் பொருள் கேட்டால் சாமி அள்ளி கொடுத்துருவார். அருள்னு போனீங்கன்னா கது சாத்திப்பார். அப்படி எப்படியாவது அந்த அருளை வாங்கணும்னா இந்த மாதிரி செலவை போடணும். எந்த செலவை? ஆன்ம செலவை. இப்போ நம்ம போட்டிருக்கிறதெல்லாம் ஆன்ம செலவை. வேள்வி இல்லை, யாகம் இல்லை, உற்சவம் இல்லை, பிரம்மோற்சவம் இல்லை, ஞானம் பட்டறை. ஞானம் செய்யப்படுகிறது. உள்ள படிந்துள்ள ஆன்மாவை படிந்துள்ள அந்த குற்றங்களை நீக்கக்கூடிய வேலை இது. அனைத்தை காட்டிலும் மிக உயர்வான வேலை இது. கிடைக்கிறது கஷ்டம். திருவருளும் குருவருளும் கூடியிருக்கிற ஒருவனுக்காக தான். ரொம்ப கடினம், ரொம்ப கடினம். நான் இந்த இடத்துல பண்றதுனால சொல்லல, நீங்க எங்க வேணாலும் எந்த ஊர்ல வேணாலும் இந்த சத்சங்கம்ன்றது ரொம்ப கடினம், ரொம்ப கடினம். கிடைக்காது. மீதி எல்லாம் கிடைச்சிடும். உழவாரம் கிடைக்கும், சிவபூஜை கிடைக்கும், திருவாசகம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். இந்த ஆன்மாவை செலவை செய்கின்ற வேலை என்பது ரொம்ப கடினம், ரொம்ப கடினம். கோவில்லையே கூட சொற்பொழிவு ஏற்பாடு பண்ணுறது எதுக்கு? அப்படியாவது 2 பேர் கேட்பான. ஆனால் அங்கே இருந்துட்டு கொஞ்ச நேரம் சுண்டல் பார்த்துட்டு போயிடுவாங்க. அந்த ஆன்மாவை போய் சேரும் விஷயம். இப்போ வேலை செய்யலாம் கூட வாங்கி வச்சிங்கன்னா அது என்னைக்காவது உதவும். கண்டிப்பாக தூய்மையாக்கக்கூடிய ஒரே, உடனடியாக உள்ள இருக்கிற அழுக்கை எடுக்கக்கூடிய ஒரே யுக்தி இந்த சத்சங்கம் தான். ஆத்மாவை படிந்துள்ள அழுக்கை எடுக்கக்கூடிய உடனடியாக, இமிடியட்டா. ஐசியு பொறுமையாக இருந்து மருத்துவம் செய்யறதில்லை, இமிடியட்டா உடனுக்குடனாக மருத்துவம் நடைபெற வேலை எதுன்னா சத்சங்கம். இது உடனடியாக ஃபாஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட்டாக செய்திடும். நேராக போய் உள்ள தொடும், அந்த வேலையை செய்திடும். தூய்மை. நாளையிலேருந்து புது மனுஷன், நாளையிலேருந்து புது மனுஷன். அடுத்த நொடி புது நடவடிக்கை, உட பாவனை எல்லாம் மாற ஆரம்பிச்சிடும். ஓ, உலகாயுதம் இப்படி பழகுது, ஓ இதுதான் நிரந்தரம் அப்படின்னு ஆன்மா அறிவித்தால் அறியும். சாமி அதுதான் நம்மளுக்கு சூக்கமாக வச்சிருக்கிறார். ஆன்மாவை கொண்டு போய் அதை அறிவிக்கணும். அறிவிச்சுட்டா பிடிச்சிக்கும். ஆனால் அறிவித்த பின்னாடி என்ன பண்ணணும்? நம்ம வேலைன்னா அறிவித்ததன் பிரகாரம் அது போய் சேரும். உடனே மறுபடியும் அது நோட்டு, அது ஓடக்கூடிய இயல்பு. அதை எப்பயும் ஓட விடாது, அதை நிலை நிறுத்துறது நம்ம கிட்ட இருக்குது.
இது குரு அருள்னாலும் திருவருள்னாலும் இப்போ நடந்துருமா, வந்து சேர்ந்துடும், விஷயம் கிடைச்சிரும். ஆனால் அதை கண்டினியூ பண்ணுறதுன்றதுன்னு வச்சிங்களேன், அதை நீங்கள் லைஃபுக்கு கொண்டு வர்றதுக்கு அது நம்ம கையில் இருக்குது முயற்சி. விஷயம் கொடுத்துட்டார் சாமி, அந்த விஷயத்தை பயன்படுத்தி நீங்கள் தூய்மையை அடைந்து கொள்வது என்பது நம்ம அவரவர்கள் தனிப்பட்ட ஆன்மா கிட்ட இருக்குது. விடவே கூடாது. இதை வேலை வாங்கிக்கினே இருக்கணும். கொஞ்சம் விட்டிங்கன்னா ஓடி போயிடும். இதுக்கிட்ட அவ்வளோ மோசமான சோம்பேறி அது. அதை வேலை வாங்கிக்கினே இருக்கணும். நம்ம தான் கடினமாக உழைச்சாச்சே, ஒரு ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னா புரிஞ்சு போச்சு, திங்கக்கிழமை எழுந்துக்கவே முடியாது ஒன்றால். ஆன்மாவை அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக வச்சிடணும். பாடினார் திருவாசகம், பாடினார், முடிஞ்சுதா அப்பா முடிஞ்சிச்சுப்பா, ரெஸ்ட் எடு, ஓடிட்டோம். பாடியாச்சா போட்டு கேளு, இல்லை அவர் பாடுறாரே கேளு, முடிஞ்சுதா சிவபூஜை ஆரம்பி, அது முடிஞ்சுதா ரைட்டு, எதனா ஞான கருத்துக்கள் கேளு. இப்படி அதுலேயே டச்சிங்லேயே இருக்கணும். அதை கொஞ்சம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்கலான்னு போச்சு, இட்டு போயிடும். 12 மாதம் பின்னாடி இட்டு போய் விட்டுரும். அந்த 12 மாதம் கழிச்சு அந்த நிலையை வர்றதுக்கே ரொம்ப நாள் ஆகிடும். ஆன்மாவுக்கு சாமி வழி காமிச்சிட்டாரு. இதை மாதிரி இது ரொம்ப நுட்பமான விஷயம், கவனிக்கணும். சத்சங்கன்றது அந்த ஆன்மாக்கள் இயங்கி கொண்டிருக்கிற விஷயத்துக்கு கிடைச்சிடும். சாமி கொடுத்துட்டார், பெருங்கருணினால விஷயம் கிடைச்சிடுச்சு. இந்த விஷயத்தை வச்சு நீ காப்பாற்றிக்கிறது உங்கள் கையில் இருக்கு. குரு அருளும் திருவருளும் செய்து விஷயத்தை கொடுத்துடுச்சு. இந்த விஷயத்தை அதை நமக்காக பயன்படுத்தி கொள்வது என்பது அவரவர்களுடைய பக்குவத்தில் இருக்கு. அதன் பிரகாரம் நடக்குது. இன்னைக்கு இந்த பாம்பன் சாமிகளை பற்றி நான் பேசியிருந்ததை இன்னைக்கு உலகம் முழுக்க பார்க்குதுன்னு சொன்னேன் இல்லையா, எத்தனையோ பேர் அதில் பாம்பன் சாமி பேரனே ஃபோன் பண்ணாருன்னா இதனுடைய சத்தியம் என்னது நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி அந்த வீடியோ அவ்வளோ தூரம் போகுதுன்னா டெக்னாலஜி மூலமாவானா இல்லை, அதுக்கு பின்னாடி நான் 108 நாள் பூஜை பண்ணேன். ஒரு சத்சங்கம் பேசணும்னா அந்த மகானை உள்வாங்கணும்னா அவ்வளோ உழைக்கணும். 108 நாள் முடி வெட்டலை, தாடி வளர்க்கலை, நகம் வெட்டலை, ஒழுக்கமாக கடைபிடிச்சு உண்மையாக இருந்து அந்த சண்முக கவசத்தையும் அவருடைய நூலையும் பாடி 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 108 நாள் உட்காந்து அப்படியே பாம்பன் சாமியே யோகம் பண்ணி அதை எடுத்துன்னு பேசினால்தான், அதனால தான் கண்ணீர் வருது. அது ஆன்மா நீராச்சே. சும்மா வாயிலேருந்து நான் பேசுகிற ஒவ்வொன்றும் வாயிலேருந்து பேசலையா, நான் அடியன் பேசுறதுனால குறிப்பிடலை, ஒன்றும் நான் வச்சுக்கல என்கிட்ட. இந்த உள்ள எனக்குன்னு ஒரே ஒரு விஷயம் கூட நான் வச்சுக்கல. என்கிட்ட குருநாதர் கொடுத்த எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். ஒன்றே ஒன்று வச்சுங்கிறேன், அதையும் நான் சொல்லணுன்ட்டு கொண்டு வரேன். அதையும் கொண்டு சேர்க்க முடியல என்னால். ஒரு நாளைக்கு ஒன்று சொல்ல முடியுது, அவ்வளோதான். நான் ஒரு விஷயம் வச்சுங்கிறேன்னு உங்களுக்கு 2-3 சத்தங்கள் சொல்லி நடந்துட்டேன். ஆனால் என்னால் எடுக்க முடியல. நான் எங்கெங்கேயோ போகிறேன், அதில் போக முடியல என்னால். இப்போ கூட ஆரம்பித்தா எங்கேயோ நேரம் ஆகிடுமோன்னு யோசனை வருது. ஐயோ ஜனங்க பாவம், அவங்கவுங்க வெளியூர்லேருந்து வந்துருக்கீங்க, நேரத்துக்கு போகணுமே அப்படிலாம் யோசனை. ஏன்னா இதை ஆரம்பித்தா எப்படி ஆகும், அதில் அந்த மாதிரி தான் போதே தவிர இதை என்னால் கொண்டு போய் சேர்க்க முடியல. இதை ஒண்டி தான் நான் வச்சுக்கிறேன். இதையும் நான் கொடுத்துருவேன், நான் கொடுக்காத விட மாட்டேன். என்கிட்ட ஒன்றும் இல்லை. என்கிட்ட குருநாதர் எதை கொடுத்தாரோ அத்தனையும் கொடுத்துட்டேன். ஏன்னா நான் எதையும் எடுத்து போய் எதையும் சம்பாதிக்க பார்த்தில்ல. சத்தியத்தை அப்படியே பிடிச்சிங்கம்மா. ஏன்னா அது பின்னாடி அவ்வளோ பாடு இருக்குது. ஒவ்வொன்று பின்னாடி அவ்வளோ உழைச்சி தான் அந்த நிலைமைக்கு வர முடியும். எதுக்கோ உழைக்கிறீங்க, ஒட்டுறது தான் ஓட்டம். சத்தியமா நீ இந்த மாதிரி நான் பிளான் போட்டேன், இவ்வளோ சம்பாதிச்சிடும், டார்கெட்டு சான்ஸே கிடையாது. அடிச்சு சொல்கிறேன், சான்ஸே கிடையாது. நீ நினைக்கிற மாதிரி மனக்கோட்டை பிரகாரம் நடக்கவே நடக்காது உன் லைஃப்பில். ஐயா நான் இப்படி ஆகணும், அது மாதிரி ஆகிடும், வாய்ப்பே கிடையாது. உன் எழுத்தில் என்ன இருக்குதோ அது ஒண்டி தான் உன் கைக்கு. அப்படி என்ன மாயாஜாலம் பண்ணாலும் உன் கைக்கு நிற்காது. அப்படியே வந்தாமல் இருந்தாலும் ஓடிடும், அது உண்மை. ஆனால் இதில் பதிய வச்சேன்னு வச்சுக்க, இதுக்கு முயற்சி எடுத்தனா ஒரு அடி எடுத்து வச்சா, ஒரு அடி எடுத்து வை, 108 அடி அவன் எடுத்து வைக்கிறான். இது வீணாகாது. இதுக்கு நீங்க செலவு பண்ற டைம் வீணாகாது. மக்களுக்கு புரியல. என்னையா அவன் சாமி பூஜைன்னு விபூதி எட்டுக்குன்னு ருத்ராட்சம் போட்டுக்கணும், ரேஷன் கடைக்கு போனால் ஒரு 1/4 கிலோ சக்கரை வாங்கிட்டு வரானா, உட்காந்துன்னு ஏதோ உருட்டிக்கணும், மந்திரம் சொல்லிக்கணும், பூஜை பண்ணிக்கணும். இதெல்லாம் என்ன குடும்பத்துக்கு ஆகுமா? எவ்வளோ பேர் பேசுவாங்க, உண்மைதானே? அவங்களுக்கு 1/4 கிலோ சர்க்கரையில் இருக்கிற மதிப்பு சாமி மேலே இல்லை. சர்க்கரை அப்படி வாங்கி போட்டால் முடிஞ்சு போச்சு. 3 வேலை இதுக்கு தான் போயிடும். போட்டது என்னாச்சு, மறுபடியும் கேட்குமே அது. இதுக்கே சுத்தின்னு இருந்தா இப்போ இதை வச்சு ஏமாத்திங்கிறான். இது சும்மா டூப் அடிக்கிறான். உன்னை நீ பர்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா இது கேட்காது. வள்ளலார் அழுவது கேட்குறாரு சாமி கிட்ட. வள்ளலார் கொடுத்த விஷயம் இது.
வள்ளலார் கெஞ்சி கேட்குறாரு, ஏன் சாமி பசியை வச்ச? எல்லா உயிர்கள் எவ்வளோ துன்பப்படுது, பசியினால தானே எல்லாம் அதாவது வேலைக்கு போகுது, கஷ்டப்படுது. ஒன்று நினைக்காது, அதாவது செல்வத்தை நோக்கி போதே, ஏன் சாமி பசியை வச்ச? பசி இல்லாத இருக்கலாம் இல்லையா? அது இல்லைன்னா உன்னையை நோக்கி தவம் பண்ணுவான், உன்னையை நோக்கி வணங்குவானே, பொருளாதாரத்துக்கு ஓடுறானே, பாவம் காலத்தை வீணாக்கிட்டு ஓடுறானே, ஏன் சாமி வச்ச கேட்குறாரு. சாமி பதில் சொல்றாரு, அம்பலத்து அரசன் நடராஜ பெருமாள் சொல்றான், பசிதாண்டா நானு, அவனுக்கு எடுக்கிற பசிதாண்டா நானுன்னார். என்ன சாமி சொல்ற? அதுதான்டா, அது ஞாபகப்படுத்துது என்ன. இல்லைன்னு வச்சுக்க, அவன் எங்கேயோ போயிடுவான்டா, அவனை கட்டுப்படுத்தவே முடியாதுடா. அவன் பசி எடுக்கும் போது தான் என்ன ஞாபகம் வரும்டா. அதுக்கு தான்டா பசிதான் நானுன்னாரு. அதனால தான் வள்ளலார் துவங்கினார், இன்னைக்கு ஆரம்பிக்கிறேன் சாமி, இன்னைக்கு ஆரம்பிக்கிறேன் அணைய அடுப்பு, வர எல்லாருக்கும் சாப்பாடு போடுறேன். எதுக்கு? அந்த ஆன்மாவுக்கு. சிவனே நீதான் பசின்ன, உனக்கு நான் பூஜை பண்ணணும். பசின்றதே நீ என்னன்னா உன்னை திருப்திப்படுத்தணும்ல, அதுக்கு நான் சாப்பாடு போடுறேன்னு ஆரம்பிச்சார். அப்போ நீ ஞானத்துல தெளிவாகி வரும்போது, சத்தியம் புரிஞ்சுக்கின்னு சிவனை நோக்கி நீ வரும்போது, இந்த உலக ஆயுதம் ஒன்று ஒன்றா ஒன்றை விட்டு கிழல ஆரம்பிச்சிடும், புது வாழ்க்கை ஆயிடும். இப்போ பார்க்குறதெல்லாம் நீ பொருளை நோக்கி வாழ்ற. ஒன்று உண்மையை சொல்கிற, இன்னொரு ரகசியத்தையும் சொல்கிற. நீ எதை நோக்கி ஓடுகிறாயோ அது உன் கைக்கு மாட்டாது. எதை நீ வானான்னு விடுறியோ தேடின்னு வரும். நீ விட்டுப்பாரு, ஒன்று வானான்னு விட்டுப்பாரு, அதுதான் அவங்ககிட்ட வந்து நிற்கும். நீ தேடி ஓடுறது தேடி தேடி ஓடினே இருக்கும். நீ ஒன்று தேடி ஓடுறனா, ஒரு செல்வத்தையே எடுத்துக்க, நீ தேடி ஓடுறனா, நீ 10 அடி ஓடனா 30 அடி ஓடிடும், அது கிடைக்காது. ஆடா குப்படாது வந்து உட்காரு, தானா தேடி வரும். இருக்கிற இடத்துக்கு கை கட்டி சப்பலாம் கட்டு போட்டு வரும். இதெல்லாம் சும்மா வாயான சத்தியம், பொய்யை தவிர பொய்க்கு இடமே இல்லை. பெரிய அடியார்கள் குறிப்பிட்டது. ஒன்று விட்டேன்னா அது தேடி வந்து நிற்கும். யாருக்கு துணிச்சல் இருக்குதே விடுறதுக்கு? துணிச்சல் எத்தனை பேர் இருக்கிறது? அதனால் அன்பர்களே, எதற்கு நீங்கள் செலவு பண்ணுற நேரத்தை காட்டிலும் அது இறை வழிபாட்டுக்கு நீங்கள் செய்தீங்கன்னா அது என்னைக்கும் மாற போகிறது. ஏன்னா எல்லாமே ஒரு நாள் முடிஞ்சிடும். ஐயா எல்லாரும் நினச்சிக்கிறோம் யார் யாருக்கும் மரணம் வருது, அவங்க தானே செத்தாங்க, நம்மளுக்கு சாக மாட்டேன்னு, நம்மளுக்கு காலம் இருக்குதுன்னு ஒருத்தன் உறுதி சொல்ல முடியாது. எத்தனை நாள் எழுதி கொடுப்பாங்களாம், ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் எழுதி வைங்க, நான் தான் என் பையனை பார்த்துப்பேன், நான் தான் என் குடும்பத்தை பார்த்துப்பேன், நான் இவ்வளோ காலம் இருப்பேன். யாருன்னா கொடுக்க முடியுமா? யாருன்னா நான் முதற்கொண்டு யாராலையும் முடியாது. எதுக்கு சும்மா அப்புறம் அவன் நடிப்பு காட்டுறான்னா ஏன் நடிச்சுங்கிற நான் பயந்துக்கிறோம். நம்ம இல்லைனாலும் குடும்பம் ஓடும். ஐயோ நான் இல்லைன்னா நான் இப்படி இது பசங்க ஏய் இந்த விளையாட்டே வேணாம் சும்மா, அதெல்லாம் நான் இல்லைன்னா என்ன ஆகுங்களோ ஒரு மண்ணும் ஆகாது. நீ இல்லைன்னா சூரிய உதிக்காத போயிடுதா, மழை வராது போதா, மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட்னு வராது போதா, 2026 27 28 வராது போதா, எல்லாம் அது பாட்டு நடக்கும். நீ ஏன்டா நடிக்கிற? நீ ஏன் மாயை வளையத்தை சுற்றி வளையம் போட்டு நீயே உட்காந்துக்கிற? ஏமாத்திங்கிறாயா அவன்? இது உடச்சின்னு வெளியே வர்றதுதான் மாயையிலேருந்து ஞானத்துக்கு வர நுட்பம். இது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எத்தனை பேர் நம்பி வருவோம்? அதுதாயா அவரவர்கள் வினைகள். பிரார்த்த வினைன்னு ஒன்று இருக்குது. அது நம்மளுக்கு எதை சேர்க்கணுமோ அது சேர்க்கும். ஆனால் அந்த பிரார்த்த வினையை உடைக்கக்கூடிய வலிமை எதுக்குன்னா ஆன்மீகத்துக்கு உண்டு. இப்போ பிரார்த்த வினையில் இந்த ஜென்மாவில் நீ இவ்வளோ கோடீஸ்வரன்னு வச்சுக்க, அது கொண்டு வந்து சேர்ப்பான், பிரார்த்த வினையில் வந்து சேர்ந்துடும். அது இல்லைன்னு இருந்தால் சத்தியமாக இல்லை, சத்தியமாக இல்லை, அனுபவிச்சு தான் ஆகணும் நீ. ஆனால் பிரார்த்த வினையில் நீ கடவுளே கும்பிட மாட்டேன்னு இருந்ததுன்னா, நீ கும்பிட்ட ஆச்சுன்னா பிரார்த்தனையே உடைக்க முடியும் பக்தியில். இந்த ஜென்மாவில் அவனுக்கு முக்தி இல்லைன்ட்டு பிரார்த்தனையில் இருந்ததுன்னா அந்த முக்தி இல்லைன்றதை உடைக்க முடியும். எதால? பக்தியால். ஆனால் ஜென்மாவில் செல்வம் இல்லைன்னு முடிவாயிடுச்சுன்னா சத்தியமாக செல்வம் இல்லை தான். புரியுதுங்களா? ஏன் அதுக்கு ஒண்டி சாமி ஃப்ரீடம் பண்ணிக்கிறாரு. கர்மமாவது என்ன ஆகுது அதை நான் பார்த்துக்கிறேன்டான்ட்டார். ஆனால் இதுக்கு கர்ம வினை பிரகாரம் தான் விடும். அவரவர்களுக்கு எது எது கிடச்சிருக்குதோ அதை மட்டும் வச்சு பார்த்துன்னு போயிடணும். திரும்பி பார்க்கவே பார்க்காத. ஒரு பூனை கீழே இருக்குது, இப்படி வந்து நிற்குது, ஒரு நூல் ஆடுதுங்க, பூனைக்கு முன்னாடி ஒரு நூல் ஆடுது, அது அப்படியே கவனிக்கும்.
ஏதோ எதிரி மாதிரி. அது என்ன, அது ஆடுது, அது என்ன நம்மளை தொந்தரவு பண்ணிவிடுமா அப்படின்னு அதை கவனிச்சிக்கினே இருக்கும். அது நூல், அதுக்கு தெரியல, அது ஏதோ இருக்கிற மாதிரி அது கற்பனை பண்ணி அதுக்கிட்ட அது பயந்து அதை பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி அது அந்த மாதிரி நம்ம முன்னாடி நூல் விட்டு ஆட்டிங்கிறான் அவன். நம்ம அது என்னவோ பெரிய இது பழகுதுரா, ஓயோ செல்வம் என்னவோ டேய் அது நூல்றா அவன் சும்மா ஆட்டிங்கிறான். ஞானம் அடைந்தவர்களுக்கு அது அப்படி ஆகிடும். ஒன்றுமே இல்லைம்மா, எல்லாம் சும்மா அப்படிதான் ஒரு ராஜா இருந்தார். நல்ல அற்புதமான ஆட்சி, நல்ல ஆட்சி பண்ணார். ஊர் உலகம் எல்லாம் புகழ்ந்தது அவருடைய ஆட்சி. ஒரு கொள்கையை ஆரம்பிச்சாருன்னா கடைசி கட்ட மக்களுக்கு போய் சேருதான்னு பார்த்தார். ஊழியர்கள்லாம் கரெக்டாக இருக்கணுமே, கொடுக்குற சலுகைகள்லாம் மக்களை போய் சேரணுமே, இது கரெக்டாக இருக்கணுமே, அது கரெக்டாக இருக்கணுமே, பார்த்து 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 நைட்டு தூக்கம் இல்லை. மக்களை பற்றியே சிந்திச்சு அவர் உடம்பை கவனிக்கல, ரெஸ்டே இல்லை, ரொம்ப சோர்வாயிட்டார். அவருக்கு அந்த மாதிரி சோர்வு ஏற்பட்டதுன்னா அவர் ஒரு கானகம் போய் ஒரு முனிவர் இருப்பார், அவர் பார்த்துட்டு வருவார். அது மாதிரி அவரை பார்க்க போனோம்னு சொல்லிட்டு ராஜா போனோம்னா சும்மாவா, படை இது அது எல்லாம் கூட போகுது. எல்லாரையும் ஒரு இடத்துல நிறுத்திட்டு முனிவரை மட்டும் தனியாக போய் சந்திக்க போகிறார். அப்பயும் கூட 2 பாதுகாவலர், அப்பயும் ரொம்ப சீக்கிரட்டாக போகும்போது 2 பேர் இருப்பாங்க. அப்போ போய் முனிவர் முன்னாடி மண்டிட்டு வணக்கம் போடுறார். கண்ணை திறந்து, என்ன ராஜா நல்லா இருக்கிறியா, உன்னை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டேன், மக்களுக்கு அவ்வளோ நன்மை செய்கிறியாமே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நல்லா இதுவாக பண்ணுறியாமே, நல்லா இங்கெல்லாம் தகவல்லாம் இங்கே வரவங்கெல்லாம் சொன்னாங்க, நல்லா பண்ணுறியாமே, ஆசீர்வாதம் இருக்கட்டும் அப்படின்னாரு. ஆமாம், ஏன் அவ்வளோ பண்ணி உனக்கு முகத்தில் வாட்டமாக இருக்குது, என்ன காரணம்? நான் சொன்னான், எல்லாம் பண்ணுறேன், எனக்கு நிம்மதி இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு அப்படியே ஒரு ப்ரெஷராக இருக்குது, எனக்கு சரியான இது இல்லையா, எனக்கு எல்லாம் பண்ணுறேன், ஆனால் என்னால் நிம்மதி மட்டும் எனக்கு இல்லை அப்படின்றார். என்னடா உனக்கு வேணும் அப்போ என்கிட்ட நிம்மதி வேணுமா அப்படின்னாரு. அதுதான் நோக்கி உங்களை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னா. எதனால் உனக்கு பிரச்சனைனார்? இது மாதிரி நாடு எல்லாம் பக்காவாக போகணும், அதை பற்றியே சிந்தனை ஆகுதே தவிர எனக்கு எந்த நேரமும் அதே சிந்தனை தான் சாமி அப்படின்னாரு. நான் ஒன்று கேட்குறேன், அது சரியானார். ஐயோ தாராளமாக, அதுக்கு தானே சாமி காத்துன்னு இருக்கேன், என்ன வேணும் கேளுங்க. உன் நாட்டையும் ராஜா பதவி என்கிட்ட கொடுத்துட்றா அப்படின்னாரு. அதுக்கு என்ன சாமி இப்பயே கொடுக்குறேன் அப்படின்னாரு அந்த ராஜா. என்னடா கேட்டவொடனே தரேன்ற? ஆமாம் சாமி இப்பயே கொடுக்குறேன். வாயால் சொன்னால் போதாது, அந்த வேள்வி பண்ணி அதை ஜலம் விட்டு எனக்கு உறுதி கொடு அப்படின்னாரு. வாங்க சிவசிதம் சரின்னு சொல்லிட்டு அங்கேயே அவர் முன்னாடியே வேள்வி நடத்தி வேள்வியை 2 பேரும் சுற்றி வந்தாங்க. சுற்றி நீர் விட்டு என்னுடைய ராஜா பதவியும் என் நாட்டையும் முனிவரே உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு கொடுத்தார். முனிவர் அதை வாங்கிக்கின்னு, ரைட்ரா சரி நீ எனக்கு நாட்டை விட்டுட்டியே, இப்போ நீ என்ன பண்ணுவே, எங்கே போவேன்னு கேட்டார். அது என்ன, நான் நேரடியாக போயிட்டு கஜானாவிலேருந்து கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு ஏதோ எனக்கு தெரிஞ்ச தொழிலை நானும் என் குடும்பம் வந்து நான் பொழைச்சிப்பேன் அப்படின்னா. நாடே என்கிட்ட கொடுத்துட்டேன், கஜானாவில் நீ எப்படி எடுக்கலாம்? ஆமாம் சாமி அவசரப்பட்டு சொல்லிட்டேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன், நீ என்ன பண்ணுவேன், எப்படி உன் குடும்பத்தை காப்பாற்றுவேன் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், எனக்கு இந்த வால் பயிற்சியெலாம் தெரியும், இந்த ஊர்லேயும் நிறைய இளைஞர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வால் பயிற்சியெல்லாம் சொல்லி கொடுத்து அதன் மூலமாக ஏதாச்சும் பொருள் அதை வச்சு என் குடும்பத்தை தள்ளிக்கிறேன், ரொம்ப நன்றி சாமி நான் புறப்படுறேன்னார். சரிடா ஒரு நிமிஷம் இரு அப்படின்ட்டு ராஜா கூப்பிட்டார். நீ எப்படியோ ஒரு தொழில் செய்து குடும்பத்தை முன்னேற்ற போகிற, கரெக்டு தானே? ஆமாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குதுடா, எனக்கு ஒரு வேலை செய்கிறியா அப்படின்னாரு. நானே உனக்கு வேலை தரேன் என்னார். என்ன, நான் ஒரு ராஜா, எனக்கு ஒரு நாடு இருக்குது, என் நாட்டை ஆள்றதுக்கு ஒரு நல்ல ராஜா எனக்கு தேவைப்படுதுடா. ஒன்றை பார்த்தா கண்ணியமான ஆளாக இருக்கிறேன், நான் தான் ராஜா, நான் தான் அந்த நாடு, என்னது தான் அந்த நாடு, ஒன்று ஒரு வேலைக்காரனாக நான் நியமனம் பண்ணுறேன், நீ போய் ஆட்சி பண்ணுறியா அப்படின்னாரு. ரொம்ப ஆமாம் எனக்கு தெரிஞ்ச வேலை தான், தாராளமாக செய்கிறேன் சாமி அப்படின்ட்டு போயிட்டு வந்தார். 1 மாதம் கழிச்சு அவரே வந்தார். என்னடா ரொம்ப ஆனந்தமாகறேன் சாமி, அது ரொம்ப மகிழ்ச்சியாகிறேன், என்னோட இந்த உலகத்தில் சந்தோஷமான ஆளே கிடையாது, இதே வேலை தான் முன்னே செய்த, அப்பயே நீ கஷ்டப்பட்ட, இப்போ அதே வேலை தான் செய்கிற, எப்படி ஆனந்தம். ஏன்னா அப்போ அதை நான் பார்த்துக்கணும், அது என் மக்கள், நான் எப்படி அதை பார்க்குறது அப்படின்னு இருந்தேன். இப்போ நான் இதை எடுத்துகிட்டு வாங்கிட்டுச்சேன், ராஜா நீங்கள் தானே, உங்கள் நாடு தானே அப்படின்னு நான் என் வேலையை மட்டும் நான் பார்த்தேன் சாமின்னு. இதுதாங்க உலகத்துக்கு வேணும். எல்லாத்தையும் நான் பண்ண தலையில் சுற்றி வச்சுன்னு சம்மந்தினா மொத்த பாரமாக ஒன்று அடிச்சிடும். எடுத்துமா எல்லாம் பண்ணல இறைவா, இது உன்னால் ஆகிறதா, நீ அனுப்பி நான் அந்த வேலைக்கு போயின்னுக்கிறேன், நீ அனுப்பி இந்த வீட்டை நான் கொடுத்தனம் பண்ணிக்கிறேன், நீ அனுப்பி இந்த குழந்தைகளை நான் பார்த்துக்கிறேன்,
நீ அனுப்பி இந்த தொழிலை நான் செய்துங்கிறேன், நீ அனுப்பி இந்த உத்தியோகத்தை நான் பண்ணிக்கிறேன் சாமி. ஏதோ உன் புண்ணியத்தில் ஓடுதுன்னு நீ நினச்சினா போஷிப்பேன், நான் பார்த்துக்கினேன், நான் தான் இது பண்ணேன். இது என்னால் தான் நினச்சேன், நான் மொத்த துன்பத்தையும் நீயே தூக்கி வச்சு அனுபவிக்கணும். அதனால் அன்பர்களே, மொத்தத்துக்கும் சான்று சாமி தான், மொத்தத்துக்கும் அவன் தான். அப்படி எல்லாத்தையும் அவனை மையப்படுத்தி நீங்கள் நம்ம வாழ ஆரம்பித்தோமானால் லேசாக அன்றன்றைய பொழுதும் புது புது நாள்களாக புது புது உணர்வோடு அந்த சிவானந்தத்திலே வாழ்ந்து இந்த பிறவிலே அந்த நிலையை சத்தியமாக அடையலாம் என்பது கண்கூடான உண்மை. இதெல்லாம் வந்துடுச்சிங்களா சாப்பாடுலாம்? இன்னும் வரலையாப்பா? அப்போ தொடரலாமா? சிவா இது இது இப்போ தொடங்கினா லேட் ஆகிடும் இல்லையா? முடியாது. ஆமாம் ஆமாம். இந்த அம்மா ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, ஐயா இந்த முருகர் வரைஞ்சிருக்கீங்க, இதுக்கு ஐயா மூக்கு மொழிலாம் இல்லை, எதனால் ஐயா இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. இது திருப்போரூர் முருகனுடைய வடிவம். திருப்போரூர் அருள்மிகு கந்தசாமி முருகப்பெருமான் மூலவரை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி தான் இருக்கும், மூக்கு மொழி எதுவுமே இருக்காது. எதனால் அப்படின்னா அந்த சிலை என்னைக்கு செய்ததுன்னு யாருக்கும் தெரியாது. திருப்போரூர் முருகர் வந்து யுகம் யுகம் யுகமாக இருக்கிறார். எப்போ எந்த ஊழி காலத்துக்கு முன்னாடியா எப்போ செய்தாங்கன்னு எந்த சுவடிலையும் இல்லை, எந்த சுவடிலையும் இல்லை. அதை சுனாமி மாதிரி பல அலைகள் வந்து அடித்து 7 தடவைக்கு மேலே அது கடல் உள்ள போயிட்டுது. அதுக்கப்புறம் மறுபடியும் அதை அடிச்சுட்டு வரும்போது அந்த முருகர் கீழே அவருக்கு மேலே ஒரு பனம் மரமே வளர்ந்து நின்றுதுன்னா எவ்வளோ காலம் கீழே இருந்திருப்பாருன்னு பார்த்துங்க. ஒரு ஒரு செடிக்கு ஒரு கணக்கு. ஒரு அரைக்கீரை போட்டிங்கன்னா 3 நாளில் முளைச்சிடும். அந்த மாதிரி ஒரு பதத்துக்கு இருக்கிறதுல ரொம்ப காலம் அதிகமானது எதுன்னா பனைமரம் தான். ரொம்ப நாள் எடுத்துக்கும். ஏன்னா அது எவ்வளோ ஹைட் இருக்கோ அவ்வளோ வேறு உள்ளே போகணும். அப்படி அந்த பனைமரம் அவ்வளோ உயரம், அதுவும் இவ்வளோ தடி அடியிலன்னா எவ்வளோ ஹைட்டு போயிருக்கும் பாருங்க. அந்த அளவுக்கு அது வளர்ந்துருக்கணும்னா அத்தனை காலம் அந்த முருகப்பெருமான் கேட்குறாரு, அவருக்கு மேலே அவ்வளோ பெரிய மரம் வளர்ந்துருந்து. அப்போ தான் நம்ம திருப்பூர் ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகள் நம்ம குருநாதர் அவர் வந்து மதுரையில் அப்படியேற்பட்ட மகான் அவர் வந்து குமாரதேவரை சந்தித்து, ஏதோ அது பெரிய கதை, அது போன முழுமையாக முடிக்க முடியாது. குமாரதேவர் தான் அவருடைய குரு கிட்ட எட்டும் போகிறார். பேர் ஒரு சாந்தலிங்க சாமி வந்து சொல்கிறார், மிக ஞானம் உள்ளவன்டா, நீயே இவனுக்கு குருவாயிரு அப்படின்னோடனே குமாரதேவர் தான் அவருக்கு உபதேசம்லாம் பண்ணி 2 பேரும் அருகில் உட்காந்து தவம் பண்ணுறாங்க. தவம் பண்ணும்போது சிதம்பர சாமி கண்ணை முன்னாலே மயில் பறகுது தியானத்தில். என்ன சாமி கண்ணை முன்ன மயில் பறகுதுனார், டேய் உன்னை மதுரை மீனாட்சி அம்மா கூப்பிட்றா கிளம்புனார், உங்களை விட்டு நான் போக மாட்டேன்னார். இல்லை நீ போய் தான் ஆகணும்னு விருதாசலத்தை விட்டு அனுப்புகிறார். அப்போ வந்து மதுரைக்கு வரார். மதுரைக்கு வந்து பொற்றாமரை குளத்தில் 48 நாள் குளித்து அருகம்புல் சாறு மட்டுமே எடுத்துக்கிறார், வேற ஒன்றவே கிடையாது. நான் அந்த பாதியிலே விட்டேன். வள்ளலாறு சொன்னாருன்னு சொன்னேன் இல்லையா, நீ உலகத்தை நோக்கி போகிற வரல தான் 3 வேளை பசி எடுக்கும். கொஞ்சம் நீங்கள் சாமி கிட்ட வந்தீங்கன்னா 2 வேலையாக மாறும். இன்னும் கொஞ்சம் டீப் ஆனீங்கன்னா 1 வேலையாக மாறும். இன்னும் அவரும் நீயும் அப்படியே அந்யோன்யம் ஆகிட்டீங்கன்னா பசியே எடுக்காது, தண்ணி குடிச்சே வாழலாம். இன்னும் நீங்கள் அதுலேயும் இன்னும் டீப் ஆகிட்டீங்கன்னா தண்ணியும் தேவையில்ல, சுவாசத்திலே வாழலாம். அதுக்கப்புறம் அவரோட ஐக்கியமாகி அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கலாம். இதெல்லாம் உண்மை. பொருள் உலகம் அப்படின்னு ஓடுறவரெல்லாம் உனக்கு 3 வேலை இல்லை 6 வேலை நெய்வேத்தியம் கூட வாங்கும். எவ்வளோ பசிக்குதோ அவ்வளோ உலகம் ஊறி போய்க்குதுன்னு அர்த்தம். அது கொஞ்சம் வெறுப்பு தட்டுச்சுன்னா ரைட்டு, இவன் வந்து சும்மாவே கிடையாது. நான் சொல்கிறது சும்மாவே கிடையாது, அனுபவ ஞானம். எல்லாம் நீங்கள் அடியார்களுடைய வாழ்க்கை எடுத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். 3 வேளை 4 வேளை ஆகாரம் கேட்குதுன்னா அவன் உலகத்தில் அவ்வளோ ஊறி போயிடான்னு அர்த்தம். இல்லை 3 வேளை மட்டும்னா அது எப்படி நார்மலானவர். இல்லை இன்னும் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு அவருக்கு இதுவாக இருக்குதுன்னா, அப்படி உணவு விடுதுன்னா சாமிக்கிட்ட அவ்வளோ அந்யோன்யம். அந்த ஆனந்தத்தில் திளைக்கும் போது இந்த உலக ஆனந்தம்லாம் கம்மியாயிடும். சுந்தரர் அருமையாக சொல்லுவார், நீல நினைந்தடியேன் உன்னை நித்தலும் கைதொழுவேன்னாரு. அந்த நீல நினைக்கணுன்றாருல, அது எப்படி நீளமாக நினைக்கிறது அப்படின்னா, ஒரு தண்ணி குடிச்சா கூட சங்கரனே அடடாடா கடுமையான தாக்கத்தில் இருந்தேன், இந்த தண்ணி குடிக்கிறேன் பாரு, உன் கங்கை நதிக்கு நிகரானதுடா அப்பப்பா
இப்போ தண்ணி குடிக்கிறதுக்கும் கங்கைக்கு என்ன சம்பந்தம்? லிங்க் பண்ணிவிடுவாங்க. அப்படிதான் திருவண்ணாமலைக்கு போயிருந்தேன்னா, இரவு மலை கிரி பிரதர்ஷனம் பண்ணிவிட்டு மலை வலை வரும்போது ஒரு 11 அந்த டைம் ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு முடியல, எல்லாம் நம்மளுக்கு நடந்து முடிச்சிடலான்ட்டு வந்துட்டு ஒரு கடைசியில் ஒரு கடை இருந்தபோது இட்லி கேட்டால் இட்லி இல்லை, சரி தோசை இல்லைன்ட்டா பரோட்டா வச்சான். அந்த அந்த பரோட்டா பார்க்கும்போது சத்தியமாக சுந்தர சொன்னது தான் ஞாபகம் வருது. சாமி எல்லாத்தையும் சாப்பிடும்போது கூட திருநீர் கட்டி ருத்ராட்சம் அணிந்தவர்கள், பஞ்சாட்சர உபதேசம் பெற்றவர்கள் யாருன்னா சாப்பிட்ணுன்னா, நம்ம எல்லாருமே நம்ம சாப்பிட்ணுன்னா ஒரு சிவனடியார் கையால் தான் சாப்பிட்ணும். ஆனால் நம்ம எல்லாருக்கும் அது பிரார்த்தமாக, நம்ம வெளியெல்லாம் போகிறோம், ஹோட்டல்லாம் போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீலகண்டம்னு சொல்லணும். அது திருநீலகண்டம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு சாப்பிட்டீங்கன்னா அது அந்த எல்லா குற்றத்தையும் எடுத்துடும். கடல் தண்ணியில் அமுதோடு கலந்த நெஞ்சையே அவன் எடுத்தவன்னா சாப்பிட்றதுல நம்ம அது ஐதீகம், நம்ம பெரியவர்கள் கடைபிடிச்சது. திருநீர் தழித்து ருத்ராட்சம் அணிந்தவர்கள் தான் நம்மளுக்கு சாப்பாடு போடணும். சிவபெருமானை வழிபடுபவர்கள் சிவ சின்னம் அணிந்தவர்களாக இருக்கணும். அல்லாதவர் கையால் நம்ம சாப்பிடக்கூடாது. அப்படி ஒருவேளை சாப்பிட்டா அதை நம்ம திருநீலகண்டம்னு சொல்லி எடுத்துக்கணும். அதில் இருக்க மொத்த நெஞ்சம் நீங்கி சிவப்பிரசாதம் ஆகிடும். இது ஒரு நுட்பம், இதை கடைபிடிங்களா? அது மாதிரி எதை இப்போ ஒரு ட்ரெஸ்ஸு கிடச்சுன்னா சிவனே இது நீ அணிந்து எனக்கு தந்துடுறான், அப்படி எல்லாத்தையும் சிவனை தொடர்பு படுத்தியே வரணும். அதை பார்த்த உடனே எனக்கு அது இவர் சொன்னது ஞாபகம் இருந்து அதை எப்படி செய்திருந்தான்னா, எடடடடா அதை ஒரு பிறை எடுத்திங்கன்னா அப்படியே சிவபெருமான் இந்த கொண்டையை பிரித்து விட்டா, கொண்டையை சாமி போட்டு முடி போட்டு வச்ச மாதிரி இருந்தது. அப்படி எடுத்து அப்படியே வருது பாருங்க, அது சாமி அப்படி ஜடா முடியை கேட்டு அது அந்த தோணுச்சு, அதனால சொல்கிறேன். அது மாதிரி அவர் சங்கரனை எல்லாத்தையும் நினச்சிக்கணும். எப்படி அதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். எதை அனுபவித்தாலும் உலகத்தில் நீ எதை அனுபவித்தாலும், துன்பம் அனுபவிச்சா நான் சொல்லி தர வேண்டியதில்லை, முதல் வாசை அவருக்கு தான் பாடுவீங்க. வாழ்க்கையில் துன்பம் வந்துச்சுன்னா சாமி நினைக்கணும்னு நான் சொல்லி தர வேண்டியதில்லை, முதல் திட்டு அவருக்கு தானே. அதுமாதிரி இன்பம் வரும்போது அவரை நினைக்கணும். பரவாயில்ல இவர் ரெண்டுத்தையும் நினைக்கிறான்டா நம்மளை அப்படின்னு பார்ப்பார். மாதிரி நம்ம சிதம்பர சுவாமிகள் ஒருவேளை அந்த அருகம்புல் சாறு மட்டும் குடிச்சு எழுந்துக்கிறார். அப்போதான் அம்மா சொல்கிறாங்க, அப்பா மகனே எனக்காக ஒரு பாட்டு பாடண்டா, எனக்காக ஒரு பாட்டு பாடன்னு விரும்பி கேட்டா, அந்த விரும்பி கேட்டதுக்கு தான் மீனாட்சி அம்மை கலிவெண்பா பாடினார். இப்போ நம்ம யூடியூப்பில் போட்டிருந்தோம், சுந்தரம் தம்பி தான் கொடுத்தாரு. நம்ம ஊர் ஓதுவார். என்ன மாதிரி இது பாருங்க குரல், கேட்டிங்களா? என்ன மாதிரி குரல், அதுக்கெல்லாம் தவம் பண்ணிருக்கணும், தவம் பண்ணிடும். அப்படியே ஏற்பட்ட அடியார்கள், செம்பாகத்து அடியார்கள் அவங்க. அந்த குரலுடைய இனிமையா எங்க யார் தோத்துருவாங்க, எல்லாம் அப்படியே எட்டும் போயிடும் மீனாட்சி அம்மைக்கிட்டே. அந்த மாதிரி ஒரு புலவர் யாரும் கிடையாது சிதம்பர சுவாமி மாதிரி. சிதம்பர கவிராயர், உண்மையான பேர் அதான் கவிராயர். அந்த தீன்ற ஒரு வார்த்தை எடுத்து எழுதுறாரு பாருங்க, நிற்கலத்தி மோட்சத்தி அண்ட பகிரண்டத்தி சொப்பனத்தி சூரியத்தி, அப்படி தீலியே சீன்னு எடுத்தாருன்னா சீலையே வரும், ஒரு 30 லைன் அடிப்பார். அப்படி எழுதினார். அந்த பாட்டு பாடினோடனே அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாய் அனுகிரகம் பண்ணி, மகனே எனக்காக நீ சமராபுரி போ, அங்கே போனேன் என் மகனுடைய இது இருக்கும், நீ தான் எடுத்து வச்சு கும்பாபிஷேகம் பண்ணோன்னாங்க. நான் எங்கம்மா போய் தேடுவேன், நீ போ எல்லாம் உனக்கு கிடைக்கணும். அங்கிருந்து புறப்பட்டு திருப்போரூரை அடைந்து, இந்த மலை தான் முதல்ல இந்த அப்போல்லாம் கோயில் கிடையாது, மலை மேலே நின்று பார்க்குறாரு. மலை மேலே சிவன் கோயில் அப்புறம் தான் அந்த மலையை பிரணவ மலை, ஓம்கார வடிவத்தில் இந்த மலை இருக்கும். அது மேலே கைலாசநாதரை நிறுவுறார். அதுக்கப்புறம் தான் கீழே கோயிலே பாலாம்பிகை சமேத கைலாசநாதர் ஆலயத்தை மேலே பிரதிஷ்டை பண்ணுறார் சாமி. பனைமர காடு இங்கே எங்கே நான் தேடுவேன் அப்படின்னும் போது அவருக்கு வரலாறு பெருசு. நான் இதெல்லாம் அடிக்கடி நான் சொல்லியிருப்பேன். பணம் கல் அறுக்கிறவர்கள் சொல்கிறாங்க, சாமி ஒரு அதிசய பனை மரம் இருக்குது, வேலிக்கத்தா முள் தினசரி சுற்றி நேற்று தான் கழிச்சுட்டாருன்னா அதை அகற்றுங்கன்னு அகற்றுனா கீழே நம்ம முருகர் பள்ளி தேவ சேனாபதியோட வீட்டு இருந்தார். அது எப்படி வந்துருக்கணும் பாருங்க, சுனாமி மாதிரி அடிச்சுட்டு போயிட்டு காலம் கடந்து அதுக்கு மேலே ஒரு மரமே வரல, பனைமரம் வளர்ந்துருதுன்னா அந்த முருகப்பெருமானுடைய திருவுருவத்தை எடுத்துகிட்டு கண்ணாப்பேட்டையில் இருக்கக்கூடிய அந்த விநாயகர் கோயிலில் தான் வச்சுருந்தார். வேம்படி விநாயகர்
ஆலயத்தில் கொட்டா போட்டு அந்த இடத்துல தான் முருகரை முதல் வச்சுருந்தார். ஏன்னா எடுத்த உடனே கோயில் கட்டிட முடியாது. ஏன்னா அம்மா வந்து புனரோத்தனம் பண்ணுன்னு தான் சொன்னாங்க. நீ போய் மகனே ஜீர்ணோத்தனம் பண்ணுன்னா நம்ம எப்படி வேணாலும் கட்டிக்கலாம், நம்ம டிசைன் போட்டுக்கலாம். புனரோத்தனம்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க மீனாட்சி அம்மா. புனரோத்தனம்னா என்ன அர்த்தம்னா புதுப்பிக்கிறது தான். ஜீர்ணோத்தனம்னா புதுசாக உருவாக்குறது. இந்த வரல இந்த இடத்துல கோவிலே இல்லைன்னா இந்த இடத்துல கோவில் புதுசாக கட்டுறதுனா அது ஜீர்ணோத்தனம். இப்போ அழகாம்பிகை சமேத ஜம்புகேஸ்வரர் கோயில் பாலாலயம் பண்ணிக்கிறாங்க. அவருக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும்னா அது மகனே என்னுடைய குமாரனுடைய கோவிலை நீ புனராத்தனம் பண்ணி கட்டுன்னு அனுப்புது. அங்கே கோவிலே இல்லை. இவர் வந்து பார்த்துட்டு அவரும் நடிச்சுட்டு மண்டபம்லாம் இருக்கும் பழகுது. சாமி எடுத்துன்னு வந்து பிரதிஷ்டை பண்ணிட்டா முடிஞ்சதுன்னு வந்து பார்த்தா அங்கே பணம் காடு. புனராத்தனம் பண்ணுன்னு அனுப்புனாலே தாய். இங்கே நான் எங்கே புனராத்தனம் பண்ணுறது, இங்கே ஜீர்ணோத்தனம் இல்லை பண்ணணும். என்னடா இது புதுசாக சொல்லிக்கிறா. அப்போ அம்மா சொன்னால் ஏதோ விஷயம் இருக்குன்னு தான் அவர் எடுத்துன்னு வந்து சிலையை உள்ளே வச்சுருந்தார். எங்கே வேம்படி விநாயகர் கோயிலில் கட்டவே இல்லையே, உத்தரவு வரணும் மறுபடியும். நம்மளா இருந்தால் என்ன பண்ணணும், அடடா கிடச்சிச்சு எடுத்து கட்டுறா கோயிலன்னு. மகான்கள் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க, உத்தரவு வரணும். ஒவ்வொன்று பின்னாடி ஒரு உத்தரவு வரணும். அப்போ வேம்படி விநாயகர் கோயில் இருக்கும்போது தான் யார் வரா, குமாரதேவர் வராரு. ஆடி போயிட்டார் சிதம்பர சுவாமி. என் குருநாதா அப்படின்னு காலை பிடிச்சி, ஒன்றை காணாத எத்தனை நாள் கிடந்தேன் அப்படின்னு திருவடியை வணங்கி, குருவே எனக்கு ஆசீர்வாதம் பண்ணு, இது மாதிரி அம்மா அனுப்பி நீங்கள் சொல்லி அங்கே போனால் இது மாதிரி எடுத்துன்னு வந்து வச்சுருக்கேன், ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னும் போது அப்படி உருவி எடுத்தார். இடுப்பு பையிலேருந்து விபூதி பையன் எடுத்து அப்படியே பூசி விடுறார் குமாரதேவர் சிதம்பர சுவாமிகளுக்கு. பூசி விட்டும் போது அப்படியே நிழற்படம் தெரியுது. அப்படி விபூதி அவர் நெத்தியில் அவருக்கு கையால் பூசும்போது அந்த நிழற்படம் தெரியுது. எந்த இடத்துல கருவறை வரணும், எந்த இடத்துல ஆலயம் எப்படி இருந்தது, பழைய ஆலயம் மொத்த நுட்பமும் அவருக்கு அப்படியே விளங்க ஆரம்பிக்குது. குருவே அத்தனையும் கண்டேன்னார். தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணிட்டு, வாழ்வாயக நீடூழி வாழ்வாயக, இந்த உலகம் இருக்கும் மட்டிலே உன் புகழ் ஓங்குகன்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அப்படியே குமாரதேவர் அப்படி அவர் குடியில் விட்டு அப்படி வெளியே போகிறார். சிதம்பர சாமிக்கு அப்போ தான் உதிக்குது, ஏன் குருநாதர் எப்பயோ சித்தி ஆயிட்டாரு, குமாரதேவர் எப்பயோ சித்தி ஆயிட்டாரு, இப்போ எப்படி வந்தார் அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது அப்படி ஆள் மறைஞ்சாருங்க. எங்கே வந்து மறைஞ்சாரு, குடலை விட்டு வெளியே போயிட்டு மறுபடியும் வந்து முருகன் ஐக்கியமானார். அப்போ தான் அடடாடா வந்தது முருகப்பெருமான் தான் என் குருநாத வடிவில் வந்தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கொண்டு அப்போ தான் அந்த லே அவுட் பிரகாரம் இன்னைக்கு இப்போ போய் பார்க்குறோம் இல்லையா முருகர் ஆலயம். இந்த ஜென்மல்ல எத்தனை யுகத்துக்கு முன்னாடி இருந்த அமைப்பும் அதே தான். இப்போ எந்த இடத்துல முருகன் நிற்கிறானோ 7 தடவை கடலில் போயிட்டு வரும்போதும் அந்த இடத்துல தான் ஆலயம் இருந்தது, அந்த இடத்துல தான் கருவறை இருந்தது. அப்படிப்பட்ட தொன்மை வாய்ந்த முருகப்பெருமானுடைய ஆலயம் திருப்போரூர் முருகப்பெருமானுடைய. அறுபடை வீடும் சமராமாபுரி கீடேன்ட்டார். 6 படைக்கு நீ ஏன்டா அலையிற, போக வேண்டிய அவசியமே கிடையாது. இங்கே வந்து கை தூக்கி முருகான்னு கும்பிடு போதும், அத்தனைக்கும் இது ஈடு. ஏன்னா இவன் எப்போ வந்தான்னே தெரியலடா, இப்போ எப்போ இவனை பரிசுத்தம் பண்ணாங்கன்னே தெரியல. அதை தொட்டு பார்த்தாரா சாமி, கட்டி அணைத்து கொண்டார், துடிச்சிட்டார். இந்த முருகனை நான் பிரதிஷ்டை பண்ணா இவருக்கு அபிஷேகம் பண்ண தாங்குவாரா, ஒரு புது துணி உடுத்துனா தாங்குவாரா, ஒரு மாலை போட்டா தாங்குவாரா, இப்படி இருக்கே சிலை. நான் என்ன பண்ணுவேன், முருகன் கோயிலும் சிவன் கோயிலும் ஒன்று. முருகன் கோயிலையும் சிவன் கோயிலையும் அபிஷேகம் நிறுத்த முடியாது. அபிஷேகம் அதிகப்படுத்தின்னு போகலாமே தவிர கம்மிப்படுத்தக்கூடாது. குறைஞ்சபட்சம் 6 காலம் ஆகணும், அல்லாதது 4 காலம் ஆகணும். வாய்ப்பே இல்லை, வேற வழி எல்லாம் 2 காலமாவது ஆகணும். வழி இல்லாத கோயில் தான் 2 காலம். சிவாலயம் முருகர் ஆலயம் நேதி 6 காலம் குறைஞ்சபட்சம், அதுதான் 6 காலம். ஒருவேளை தப்பி தவறணும் 4, அதுக்கும் கம்மியாச்சுன்னா வேற வழி இல்லாத 2. 1 காலம் சிவாலயத்துக்கு ஆகாது. ஏன்னா அதெல்லாம் தண்ணி ஊதினே இருக்கணும், இல்லைன்னா நீ கோயில் கட்டுறதே வேஸ்ட். பிள்ளையார் கோயிலெலாம் நீ பண்ணலாம், ஒரு வேளை போதும். சிவாலயமும் முருகன் ஆலயம் அம்பாள் கோயில் கூட அவ்வளோ கிராம தேவிகளாம் வாரத்தில் ஒரு நாள் தான் அபிஷேகம் ஆகுது. அதெல்லாம் கணக்கு இல்லை. ஆனால் நம்ம சிவாலயமும் முருகனுக்கும் வந்து தண்ணி ஊற்றி நிறுவணும், ரொம்ப ஐதீகம் ஜாஸ்தி. இப்படிப்பட்ட இந்த சிலையை நான் பிரதிஷ்டை பண்ணால் என்ன முருகா ஆகிறது அப்படின்னு சொல்லி வருந்துகிறார். அப்போ தான் வந்து அவருக்கு தோணுது, முருகப்பெருமானுடைய உத்தரவு அதே அளவில் நீ இந்த சின்ன என்னுடைய உருவம் போலவே நீ செய்து நீ பிரதிஷ்டை செய்து அபிஷேகத்துக்கு இது பண்ணிக்கினார். முருகப்பெருமானுடைய உத்தரவின் பேரிலே செய்து வச்சா, சிதம்பர சாமியை செய்து வைக்கல. இப்போ முருகர் கீழே குட்டியாக
3 சாமி இருக்காரு, அபிஷேகம் நடக்கிறதுல அந்த மூர்த்தத்தை முருகர் சொல்லி தான் செய்தது. சிதம்பர சாமியே அது பழைய இடம்ட்டு அந்த முருகர் இதுவாகிடுவார். அவருடைய அவங்களாம் மகான்கள் அடுத்த வேலை என்ன செய்யணும், அவங்க உத்தரவு இல்லாத எதையும் தொட மாட்டாங்க. வரணும், உள்ளிருந்து வரணும். அப்படி அவருக்கு அந்த உத்தரவு வந்ததுனால அது மாதிரி செய்து வச்சார். அந்த முருகனுக்கு அபிஷேகம் இன்னைக்கு கூட அவருக்கு தான் அபிஷேகம் நடக்குது. எண்ணில் அடங்காத சிறப்பு உண்டுங்க. திருப்பூர் கோயிலே நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம், கொஞ்சம் நெஞ்சம் விஷயம் இல்லை. அந்த உணவு வந்துடுச்சான்னு ஃபோன் பண்ண சொல்லுங்க. என்ன ஏன் லேட்டு? ரொம்ப நேரமா மக்கள் தாங்க. ஒரே அடியாவும் ஒரு டான்ஸ்னா டான்ஸ் எதாம்மா? நான் மறந்துட்டோம்மா. வேணா நவீன் பாட்டு ரெடி பண்ணுப்பா. நாட்டியம்னா எவ்வளோ நேரம் வேணாலும் பார்த்துன்னு இருக்கலாம், ஒரு நாடகம்னா எவ்வளோ நேரம் பார்த்துன்னு இருக்கலாம், ஒருத்தர் பேச்சு எவ்வளோ நேரம் கேட்க ரொம்ப போர் அடிச்சிடாது. இருக்கிறதுலே இயல் இசை நாடகத்தில் அந்த இயல் தான் ரொம்ப கடினம். இயல் இசை நாடகம் முத்தமிழ் நாடகம் எல்லாரும் பார்த்துருவாங்க, இசை எல்லாரும் தட்டி அப்படியே எல்லாம் ஐக்கியமாயிடலாம். ஆனால் இயலுக்கு இருக்கிற கொடுமை, ஒருத்தரை உட்கார வைக்கணும்னு நான் பேசி ரொம்ப சாமர்த்தியம் வேணும். அது ரொம்ப கஷ்டம். பேச்சை கேட்கறது எவ்வளோ கொடுமை, ரொம்ப கடினம். அது டான்ஸு தனியாக ரூமில் ஆடிக்கலாம், பாட்டு நீ தனியாக பாடிக்கலாம். தனியாக ரூமில் நான் பேசுகிறேன்னா கதியாரு எல்லாரும் என்ன நினைப்பாங்க? அதை பேசுறதுன்றது அவ்வளோ கஷ்டம். அந்த இருக்கிறதுல இந்த கலை தான் ரொம்ப கடினமான கலை. வெளிநாட்டிலலாம் மற்ற மதத்தினர்லாம் காசு கொடுத்து அனுப்புகிறான். டேய் நம்மள்த போய் பரப்பிட்டு வா, நம்மள்த போய் சொல்லிட்டு வா, நம்மள்து ஆளு கூட்டு, ஆளை திரட்டு, உன் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன், உனது இதை பார்த்துக்கிறேன், ஆள் அனுப்புகிறான். மாற்று மதத்தில் எல்லாத்துக்கும் அந்த பிரச்சாரத்துக்கு எல்லா விதமான சலுகையும் உண்டு. ஆனால் நம்ம சைவத்தில் நம்ம சமயத்தில் மட்டும் இப்படி வர்றதே பெரிய விஷயம். ஆளே இல்லை, நம்மளுக்கு பிரச்சாரம் பண்ணாதே ஓடும். ஆனால் நம்ம நிலையான கருத்தை நம்ம நிலை நிறுத்தணும். ஆனால் பல பேர் வந்து இந்த கலையை கற்றுங்க. பல பேர் இது வந்து ஆண்டவனுடைய புகழை கேட்டு 4 பேருக்கு பேசணும். உன்னை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. கண்டதை பேசுகிறோம் இந்த நாடகத்தில், இந்த கதை அதெல்லாம் பொய்யான ஏதோ அவனே ஸ்கிரிப்ட் எழுதி நடிக்கிறான். அதை உட்காந்து ஐயோ அந்த கதையை கேட்டியா, நேற்று என்ன கதையில் அப்படி எடுத்து போனாண்டி கத்திய அவன் இருப்பானோ இல்லையோ துடிக்கிறாங்கன்னா நம்மளுக்கு நடக்கிற மாதிரி. அது சும்மான்றது இவங்களுக்கே தெரியும். அது ஏதோ டேரக்டர் வச்சு எடுக்கிறான், அவனே போடுறாங்க அழகா எபிசோடு 365ன்னு. அது ஒரு நாள் முடிஞ்சிருந்து அவனே போடுறான் எபிசோடு, இது எபிசோடுன்னு. அதையும் பார்த்துன்னு அது உயிரோட்டம் இருக்கிற மாதிரி அப்படியே. இதனாலேயே அழிஞ்சுதுங்க நம்ம நாடு. ஒரு கற்பனைன்னு நம்ம எல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஒரு நிலையானதை பற்றி பேசணும். இறைவன் புகழை பேசினா அதில் பாடுவார்க்கு பசி தீர்ப்பார். ஆண்டவன் புகழை யாரெல்லாம் பாடுறாங்களோ கேட்காதே சாப்பாடு வரும். சாப்பாட்டுக்கு ஒரு குறை கேட்க மாட்டான். பரவுவார் பிணி தீர்ப்பார்னு. பரவுவார்னா அடியார்கிட்ட அவன் புகழை யார் யாரெல்லாம் பேசுகிறாங்களோ பிணி வராது. நோய் சொல்லலை, என்ன சொன்னாரு? பிணின்னாரு. நோய் வேற பிணி வேற. இது நாங்கள் புதுசாக இருக்குது, எல்லாம் ஒன்றும் தான் நினச்சோம். நோயின்றது நடுவில் வந்து நடுவிலே போயிடும். பிணின்றது பிறக்கும் போது வந்து போறவர்களும் போவாது. அது எது? ஆணவம் கண்மம் மாயை. இதுதான் நம்ம ஆன்மாவை பிடிச்ச மிகப்பெரிய பிணி. பரவுவார் பிணி தீர்ப்பார்னார். பாடுவார் பசி தீர்ப்பார். பாண்டா பசி அடங்கிடும். பரவுவார் பிணி தீர்ந்து போடும். ஆண்டவன் புகழ ஒவ்வொருத்தர்கிட்ட ஷேர் பண்ணி பேசுங்க. பா சாமியை பார்த்தம்பா, ஆண்டவனுடைய அவரை பற்றி நேரம் 2 பேர் சந்திச்சா சாமியை பற்றி பேசுங்க. பேசுனீங்கன்னா பிணி தீருதுன்றார். அதனால் அவ்வளோ சிறப்பு உண்டு.